بسم الله الرحمن الرحيم. தன்னுடைய தந்தை ஹராமான முறையில் சம்பாதித்த சொத்தை பிள்ளைகள் அனுபவிக்கலாமா, அது கூடுமா என்ற கேள்விதான். இஸ்லாம் இது பதில் சொல்லுவோம். இஸ்லாம் தவறான முறையில ஒருத்தர் சம்பாதித்து விட்டு இறந்து போய்விட்டாரையானால் அப்ப அவங்களுடைய பிள்ளைகள் அதை அனுபவிக்கலாமா, அவங்க வாரிசா வரலாமா கேட்கிறாங்க. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, யார்கிட்ட இருந்து நம்ம எந்த அன்பளிப்பு பெறுவதா இருந்தாலும் சரி, நம்ம எந்த வகையில ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு வியாபாரம் பண்றோம், ஒரு ஆள்கிட்ட செய்யறோம், வியாபாரம் பண்றோம். அப்படி வியாபாரம் பண்ணும்போது அவர் என்ன செய்யறாரு, ஒரு பொருளை நம்மகிட்ட இருந்து வாங்கும் பொழுது தவறான முறையில சம்பாதிச்ச அந்த காசை நம்மகிட்ட தர்றாரு. நீ தவறான முறையில சம்பாதிச்சு அந்த காசை வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒதுக்க தேவையில்லை, அப்படி ஒதுக்க முடியாது. அப்படின்னா யாருக்கிட்டையுமே நம்ம எந்த ஒரு வியாபாரம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் நமக்கு அன்பளிப்பா தர்றாரு, நீ ஹலாலா சம்பாதிச்சிருக்கிறிய சொல்லு, அப்பதான் அன்பளிப்பு வாங்கிக்கிறவன் என்றெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நிறைய அன்பளிப்புகளை தவறான முறையில பொருளாதாரம் சம்பாதித்தவர்கள்ட்ட இருந்து அவங்க அன்பளிப்புகள் தரும் பொழுது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்று இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு யூத பெண்மணி அவங்க விருந்துக்கு ஏற்பாடு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு கூப்பிடுகிறார்கள். அப்படி கூப்பிடக்கூடிய நேரத்தில் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்க்கறாங்கன்னா, யூதர்களால முழுக்க முழுக்க அவங்க வட்டி அடிப்படையாக கொண்டுதான் அவங்களுடைய பொருளாதாரம்லாம் இருந்துச்சு. அப்ப ஒரு வட்டி வாங்கக்கூடிய சமுதாயமாச்ச, அவங்க வட்டிக்கு கொடுக்கிற சமுதாயமாச்ச, வட்டியை அடிப்படையாக கொண்டு வியாபாரம் பண்ணக்கூடிய சமுதாயமாச்ச, அவங்க வீட்டுல போய் இப்படி விருந்து சாப்பிடலாம்னா ரசூலுல்லாஹி நினைக்கல. அவங்களுடைய விருந்தை ஏற்று என்ன பண்ணிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விருந்தை ஏற்றுக்கிறார்கள். எந்த அடிப்படையில் இதெல்லாம் செஞ்சாங்க, ஒருத்தர் தவறான முறையில பொருளாதாரத்தை சம்பாதிச்சு இருந்தாலும் அவர் நம்மகிட்ட தர்றாரு. எப்படி தர்றாரு, நம்ம அவர்கிட்ட எந்த வகையில வாங்குறோம், நமக்கு அவருக்கு இடையில என்ன உறவு, அவர் நம்மகிட்ட காசு தான் தர்றாரு, பொருள் தர்றாரு. அவர் எப்படி அதை சம்பாதிச்சாரு அவர் அல்ல கேட்பான். அவர் தவறான முறையில சம்பாதிச்சிருப்பாரு, ஆனால் அந்த பாவம் அவரைத்தான் சேருமே தவிர அந்த காசை வாங்குறதுனால நமக்கு அந்த பாவம் சேராது. ஹராமான பொருளை தர்றாரா, அதை வாங்கக்கூடாது. இறந்து போகக்கூடிய ஒருத்தர் செய்யறாரு, யாருக்கும் தெரியாம ஒரு 2 பாட்டில ஒளிச்சு வச்சிருக்கேன், சாராயத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறேன், அதை நீ சொத்தை எடுத்துக்கிட்டு சொன்னார்னு வைங்க, அதை வாங்கக்கூடாது. ஹராமான பொருளை வசியத்து அவர் மரண சாசனமா பண்ணினால் அல்லது அவர் அன்பளிப்பா தந்தால் சொத்தாக விட்டு சென்றாரையானால் அதை வாங்கக்கூடாது. ஹலாலான எந்த பொருளுக்கு செய்யலாம், தகப்பனாருடைய அது பொருளுக்கு நம்ம தாராளம் வாரிசாகலாம். தகப்பனார் ஹலாலா சம்பாரிச்சிருந்தாதான் நீங்க அந்த பொருளை வாங்கினீங்கன்றெல்லாம் நமக்கு மார்க் அப்படின்லாம் சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன இருக்கிறாங்க, தவறான முறையில் பொருளாதாரத்தை சம்பாதித்தவர்கிட்ட இருந்து நிறைய அன்பளிப்புகளை பெற்றிருக்கிறார்கள். அதனால உசுரோட இருக்கும் பொழுது அதை கண்டிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. உசுரோட இருக்கும்போது செய்யக்கூடாது, நல்லா சம்பாதிக்கிட்டு பின்னாடி நமக்கு தான் வரப்போகுது அப்படி இருக்கக்கூடாது. உசுரோட இருக்கும்போது கண்டிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. வட்டி வாங்குறாரா, நீங்க வட்டி வாங்கினீங்கன்னா உங்க வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன், நீங்க லஞ்சம் வாங்கினீங்கன்னா செய்ய மாட்டேன், நான் இனிமே உங்கள்கிட்ட இந்த 5 பைசா வாங்க மாட்டேன்னு செய்யலாம். உசுரோட இருக்கும் போது அதை கண்டிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதே நேரத்தில் அவருக்கு கீழே இருக்கிறோம், நம்மளால சுயமா உழைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. பொம்பளைகளா இருக்கிறாங்க, ஆம்பளையா இருந்தா கூட வெளியே போய் வேலை பார்த்து எப்படி சாப்பிடலாம். பொம்பளைகளா இருக்கும்போது அவங்களுக்கு தகப்பனாருக்கு கீழே தான் இருக்க முடியும், கணவனுக்கு கீழே தான் இருக்க முடியும். அவங்க தவறான முறையில சம்பாதித்தார்களே ஆனால் அப்ப இவங்க அதுக்கு அதை ஹராம்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஹராமான முறையில சம்பாதிக்கிறாரு, ஆனால் அது நமக்கு ஹலால் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தர்ம பொருள் வருது. தர்ம பொருள் என்ன, அவங்களுக்கு தர்ம பொருள் ஹலால் கிடையாது. அவங்க எனக்கு தர்மம் எல்லாம் ஹராம்னு சொல்லிவிட்டார்கள். ஜக்காத் என்னுடைய குடும்பத்தாருக்கு, எனக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு தர்ம பொருள்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஹராம்ட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்த ஒரு அடிமைக்கு என்ன செய்யுது, ஒரு தர்ம பொருள் வருது. அந்த தர்ம பொருளை அன்பளிப்பாக அவங்க தர்றாங்க. அப்ப அது தர்ம பொருள் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தர்ம பொருள் வாங்காம இருக்கல. தர்மம் யாருக்கு வச்சு, எனக்கு வச்சா உனக்கு வச்சா, உனக்கு தானே தர்ம பொருள், அது நீ எனக்கு எப்படி தர்ற, அன்பளிப்பாக தர்ற. அதனால என்கிட்ட நேரடியாக அந்த தர்மம் வறுமையானால் அது கூடாது. ஆனால் நீ என்கிட்ட தர்ற வழி ஹராமான வழி கிடையாது, தர்ம வழி எனக்கு தரல, அன்பளிப்பா தர்ற, அதனால இது கூடும். என்ன பண்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்ககிட்ட நேரடியா தர்ம பொருள் வறுமையானால் அதை ஹராம்னு ஒதுக்கி இருக்கிறார்கள். யார்கிட்ட இருந்து அவங்க எதுவும் வாங்கல, ஜக்காத்தாக அவர்கள் மக்கள்கிட்ட கை நீட்டல.
அதே நேரத்துல அதே தர்ம பொருள் வேற ஒரு ஆளுக்கு அந்த தர்மம் கிடைச்சு அதை ஒருத்தர் அன்பளிப்பா கொடுக்கணும் நபிசுல்லாசனம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி கவனிச்சது என்னன்னு கேட்டா, நமக்கு யார் அன்பளிப்பு தர்றாரோ அவருக்கும் நமக்கு இடையில என்ன உறவு அதைத்தான் பாக்குறாங்க. அப்ப உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு ஒரு சொத்தை எழுதி வைக்கிறாருன்னா, அல்ல அவருடைய சொத்துக்கு நீங்க வாரிசு ஆகுறீங்கன்னா, நீங்க தகப்பனாருடைய சொத்து அப்படிங்கிற அடிப்படையில தான் நீங்க என்ன செய்றீங்க, நீங்க ஒரு வாரிசுங்கிற அடிப்படையில அந்த அடிப்படையில தான் எடுத்துக்கிறீங்க. அது ஹராமான முறையில நீங்க என்ன செய்யற, அதை சம்பாதிக்கல. அவர் ஹராமான முறையில சம்பாதிச்சிருந்தால் அது அவருக்கு தான் பாவம், தவிர அது உங்களுக்கு தருவாரே, ஆனால் அது பாவம் கிடையாது, அதை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தாராளமா என்ன செய்யலாம், தவறான முறையில பொருளாதாரத்தை திரட்டி இருந்தாலும் கூட அவங்களுடைய சொத்துக்களுக்கும் பிள்ளைகள் வாரிசாகலாம். ஆனா என்ன இருக்குன்னு கேட்டா, முஸ்லிம் அல்லாதவராக இருப்பாரே ஆனால் அவருக்கு என்ன செய்ய முடியாது, ஒருத்தர் முஸ்லிம் வாரிசாக முடியாது அப்படின்னு ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனால் தவறான முறையில் பொருளாதாரத்தை சம்பாதிச்சவர்கிட்ட இருந்து என்ன செய்யலாம், தாராளமா அவங்களுடைய சொத்துக்களை நம்ம அனுபவிச்சுக்கலாம். எல்லாரும் யாரு பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று தௌஹீத் ஜமாத் சொல்லுது. ஆனால் இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், ஜெயலலிதா அரசாங்கம் விலைவாசியை மக்கள் மத்தியில் தாங்க முடியாத அளவுக்கு சுமையை ஏற்றி இருப்பதனால் இதை நீங்கள் உங்களுடைய உணர்வு பத்திரிகையில் மட்டும் எழுதிவிட்டீர்கள். ஆனால் களமிறங்கி போராடுறது ஏன் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும். எல்லா விஷயத்துக்கும் நம்ம போராடினோமே, ஆனால் அடிப்படையே நமக்கு என்ன வேணும்னு கேட்டா, முதல்ல ஃபண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் அடிப்படை என்ன, இந்த போராட்டம் பண்ணாலும் சும்மா பண்ண முடியுமா? போராடுறதுக்கு நிறைய மேட்டர்கள் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் சினிமா ஒழிக்கிறதுக்கு போராட்டம், மதுவை ஒழிக்க போராட்டம், ஏன்னா இப்படியே விபச்சாரத்தை ஒழிக்க போராட்டம், இப்படியே நம்ம செய்தோமே ஆனால் ஒவ்வொரு நாளையும் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஃபண்ட் இருக்குதா சமுதாயத்துல? டெய்லி போய் நின்னோம்னா நீங்கள ஓடி பெரிய அமைப்பு விட்டு நீங்க நினைச்சிருவீங்க, எல்லாருமே வேலைகளை பார்த்துக்கொண்டு பல அலுவல்கள் இருந்து கொண்டு அப்படித்தான் ஏதோ சமுதாயம் பாதிக்கப்படும் போது, முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்படும் போது அதை கேட்கறதுக்கு ஒருத்தனையும் இல்லை. எதை எவனு கேட்க மாட்டானோ அதை நம்ம தான் கேட்டாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனா இந்த விலைவாசியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வாய்மூடியா இருக்கிறாங்க. எல்லாரும் வாய்மூடி இருந்தா நம்ம என்ன செய்யலாம், அதை கூட கேட்கலாம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் யாரு கேட்கணும், எவன் மக்கள்கிட்ட இந்த அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தானோ அவன் தான் என்ன செய்யணும், இதுல ஓட்டு வாங்கினால மக்கள்கிட்ட ஒரு கணிசமான ஓட்டுகளை வாங்கி தோற்று இருந்தாலும் கணிசமான ஓட்டுகளை வாங்கி நின்றுறாங்க. அவங்க அந்த தேர்தல் களத்தில் நின்றுக்கிறார்கள். அதே மாதிரி கணிசமான ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்றவர்கள் இன்னைக்கு கூட்டணியில இல்லாம வெளியிருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யணும், இதுக்காக போராடி ஆகணும். அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவங்கவுங்க இதை இதுக்காக போராடுறது அறிவிக்கிறார்கள். எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யும் போது அதை போய் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் செய்யாமல் இருக்கும்போது எவனுமே இதை கேட்கறதுக்கு நாதி இல்ல, அக்கிரமம் தலை விரிச்சு ஆடுது, ஒண்ணுமே நம்ம பண்ண முடியல, யாருமே இதை கேட்க முடியலன்னு ஒரு சூழ்நிலை ஏற்படுமே. ஆனால் அதுக்கு மட்டும்தான் நம்ம செய்ய முடியும், அதை கேட்க முடியும். இது முஸ்லிம்களுக்கான பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த அந்த மனித சமுதாயத்துக்கு, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு உள்ள பிரச்சனை இது. அதனால ஒட்டுமொத்த தமிழகமும் கொந்தளிச்சு, அவ்வளவு அரசியல் கட்சிகளும் அவ்வளவு பொதுமக்களும் கொந்தளிக்கும் பொழுது நம்மள சேர்ந்து ஜாயின் ஆகிக்கிறோம். நம்ம மட்டும் கூப்பிட்டோம்னா என்ன, விலைவாசிக்காக நடத்துறோம். அப்படி நடத்தும் பொழுது இதுக்கும் பெரிய அளவுல மக்களை திரட்டினாதான் ஈடுபடும். எத்தனை அரசியல் கட்சிகளுக்கு நடத்துறோம், அதையே அந்த பொம்பளை கண்டுக்கிற மாட்டேங்குது. நீ பாட்டு நடத்திக்கிட்டே இரு, நான் பாட்டு விலைவாசி ஏற்றிக்கிட்டே இருக்கிறேன், இப்படி இருக்கிறது. அப்போ ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இயக்கம் நடத்தும் போது நம்ம ஒரு ஊர்ல 100 பேர் கத்தனம்னா நடக்குமா இது? அப்ப இது இதுக்கெல்லாம் காரணம், விலைவாசி ஏற்றதுக்கெல்லாம் அடிப்படையிலே நிறைய கோளாறுகள் இருக்குது. இதை நம்ம ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருந்தோம், சுட்டி காட்டிருந்தோம். இந்த விலைவாசியை காரணமா சொல்லி தான் என்ன பண்ணாங்க, இந்த டிஎம்கே கூட எதிர்த்தார்கள். அப்ப இது நம்ம என்ன செஞ்சோம், டிஎம்கே இப்படி விலைவாசி கூட இருக்குன்னு சொன்னீர்களே, ஆனால் ஏடிஎம்கே வந்தால் இதை நடக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி நடந்து விட்டது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நிறைய அடிப்படை மிஸ்டேக்கள் நிறைய இருக்கிறதுனால அது களையாத வரைக்கும் இந்த விலைவாசி உயர்வை தடுக்க முடியாது. அதனால நோய்க்கு நம்ம அந்த நோய்க்கான காரணம் என்னன்னு பார்த்து அதைத்தான் களைஞ்சிருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அப்பப்ப வைத்தியம் போடுற மாதிரி அப்பப்ப விலைவாசி ஏறும்போது கத்துறதுனால ஒரு நன்மை கிடையாது. அதனால இதுல என்ன காரணம்னு அரசியல்வாதிகள் சிந்திச்சு என்ன செய்யணும், அவங்க தான் இதை கலைஞருக்கு முயற்சி பண்ணுமே தவிர நம்ம சும்மா போராட்டம் நடத்துறதுனால மட்டும் இதையெல்லாம் ஒழிச்சிட முடியாது. சிலருக்கு ஒரு நிமிடத்தில் ரூகு போய்விடுகிறது. வானவர்கள் ரூகை கைப்பற்றும் போது மறக்குமாறுகளின் உயிர்கள் ஒரு நிமிடத்தில் நிகழுமா நிகழாது, உரையாடல் நிகழுமா நிகழாதா? ஒரு மனிதர், இன்னொரு கேள்வி, ஒரு மனிதர் இறந்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக கடனை அடைக்கணும்னு சொல்றாங்க, யாருன்னு தெரியல. அதுக்கு பதிலாக வேற யாரவங்களுக்கும்
கொடுக்கலாமா கடனை என்னன்னு சொல்லுங்களேன். அதாவது இந்த ஒருத்தர் இறந்து போகும் பொழுது அப்ப அந்த இறந்து போற நேரத்துல விசாரணையில நடைபெறும் குர்ஆன்ல அப்படிலாம் வருது. மலக்குமார்கள் வந்து என்ன செய்வாங்க, மன்றா இப்ப மந்திரிக்கிறவன் யாரு அப்படின்னு கேட்பார்கள். அப்ப மந்திரிக்கிறவங்க யாரும் வர முடியாது. 2 கால்களை உன்னோட ஒண்ணு சேர்ந்து பிணைந்து கொள்ளும். இப்படி எல்லாம் அல்ல என்ன செய்யறான், இவன் தொழுகை நிலைநாட்டல, இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தல, அதனால இவனுக்கு இப்படி ஒரு வேதனை அதாபு மரண நேரத்திலே நடக்குது அப்படின்னு நல்லா சொல்றான். இது போக வந்து என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் வந்து அவன்கிட்ட வந்து கேள்வி கேட்பார்கள், பேசுவார்கள், வருது குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வருது. அப்ப சில பேர் திடீர்னு ஒரு செகண்ட்ல நினைச்சிடறாங்க, மூத்தா போயிடுறாங்களே, அவங்கள்ட்ட எல்லாம் வந்து இந்த விசாரணை நடக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ ஒவ்வொரு நபர்கிட்டையும் இதே மாதிரி வந்து கேள்வி கேட்கப்படும் அப்படிலாம் வரல. பல விதமா ஒவ்வொரு ஆட்டையும் ஒவ்வொரு மாதிரியே கேள்வி வரும். ஒருத்தரை வந்து கைப்பற்றும்போது அல்ல என்ன செய்வான், அவங்க செஞ்ச வேற விஷயத்த எல்லாம் கேட்பான். அது என்ன கேட்பான், நீங்க உங்களுக்கு உலகத்துல எப்படி இருந்தீங்க அப்படின்னு சில ஆளுகிட்ட அல்ல மலக்குமார்கள் கேட்பாங்க. நாங்க சிறுபான்மையா இருந்தோம். அப்ப மலக்குமார்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இல்லையா, ஹிஜ்ரத் படி போயிருக்கலாம்ல, இப்படி எல்லாம் கேட்பாங்க. என்ன செய்யுது வருது. ஒவ்வொரு ஆட்டையும் ஒவ்வொரு கேள்வி, அந்த வாய்ப்பு இருக்கும்போது அல்ல என்ன செய்வான், அதை வந்து கேள்வி கேட்க வைப்பான். அந்த மாதிரி கேட்கும் போது நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது. ஆனால் எல்லாருக்கும் இப்படி நடக்குதான்னு நமக்கு அப்படி சொல்லப்படல. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயோ ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த மாதிரி கேட்கப்பட்ட பிறகுதான் மரணம் நடக்கும், அந்த சம்பவம் நடக்கும் அப்படி நமக்கு சொல்லப்படல. அதனால இந்த கேள்வி கேட்கப்படுற ஆளுகளும் இருப்பாங்க. அப்படி இல்லாம அந்த கபர்ல அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அங்க கேட்கிற அந்த கேள்வி நடக்கும். எல்லாருக்கும் இப்படி கேட்ட பிறகுதான் உங்களுக்கு மௌத்து வரும் அப்படின்னு இல்ல. யாருக்கு அங்க வச்சு கேட்கணும்னு எல்லாம் நினைக்கிறானோ, அந்த மாதிரி மலக்குமார்களை சொல்லி அனுப்புறானோ அவங்களுக்கு தானே செய்ய. நபிமார்கள் இருக்கிறாங்க, நபிமார்களை மூத்தாக்குற நேரத்தில் அல்ல என்ன செய்யணும், அவங்களுக்கு மட்டும் ஒரு கேள்வி. என்ன கேள்வி, நீங்க மூத்தாக விரும்புறீங்களா அல்லது இன்னும் கொஞ்ச நாள் வாழ விரும்புறீங்களான்னு கேள்வி எல்லாத்தையும் வரேன். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொஸ்டின். அப்ப அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்க, மூத்தாக தான் விரும்பி இருக்கிறார்கள். அப்போ யாருகிட்ட கேட்கணும்னு அந்த கேட்கிற அளவுக்கு அவங்கள அந்த நேரத்திலே அதாவுபடுத்தணும், மிரட்டணும் அப்படின்னு யாரு அல்ல விரும்புறானோ அவங்களுக்கு அந்த மாதிரியான விசாரணை நடக்கும். எல்லாருக்கும் இப்படி விசாரிச்ச பிறகுதான் மூத்து நடக்கும் என்று அப்படி இல்ல. உயிரை கைப்பற்றுற அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் என்ன செய்யாது, இப்படி நடக்காது. அந்த யாருக்கெல்லாம் நாடுறான்னு அவங்களுக்கு தான் அப்படி நடக்கும். கடன் கொடுத்த ஆளு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இத வந்து வேற ஆள்கிட்ட கொடுக்கணுமா அப்படி கேட்கறாங்க. வேற ஆள்கிட்ட கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கடன் வாங்கின ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? அதனால கடன் கொடுத்தவர் வந்து இருப்பாரே ஆனால் அவரை பத்தி நமக்கு தெரியுமே ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், தெரியறதுக்கு முயற்சி பண்ணணும். வந்தா பாத்துக்கணும், வராட்டி நல்லது அப்படி இருக்கக்கூடாது. தெரியறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்முடைய சொந்தக்கார வந்து என்ன செய்யணவரே சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த அக்கறையோட முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்ன செய்யணும், யார்த்தையும் கடன் வாங்கியிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அந்த ஆள் எங்க இருக்கிறாங்கன்னு என்ன செய்யணும், தேடணும், சொல்லியா உடனே. அப்ப அப்படி முயற்சி செய்து அப்படி அவரை நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால், அதை சந்திக்க முடியல அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் என்னுடைய முயற்சி பண்ணேன், அவர் என்னுடைய உறவினர் வந்து அடைக்க முடியாம இறந்துட்டாரு, அடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படல, நானும் முயற்சி பண்ணினேன், நடக்கல. அதனால அவங்க அந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்யணும், இவரை வந்து மன்னிக்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை மறுமையில் ஏற்படுத்துரு அப்படின்னு துவா செஞ்சு போய் சாப்பிட வேண்டியதான். அதனால இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுங்கிற அது முறை கிடையாது. யார்கிட்ட வாங்கணும் அவங்ககிட்ட தான் கொடுக்கணுமே தவிர வேற ஒரு ஆள்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாரிசுகள் இருந்தா வாரிசுகள் கொடுக்கணும். வாரிசுகள் இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம், அவங்களோட வாரிசுகிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். யாரும் தெரியாத பட்சத்துல அது இறந்து போன அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, ஆள் முகவரி தெரியலன்றாலும் அந்த பிரச்சனை. அவங்களுடைய வாரிசுகள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா என்ன செய்யலாம், அவங்களோட கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்க தாப்பனார்ட்ட இல்ல உங்களுடைய அண்ணன் தம்பிட்ட இப்படி எங்க வீட்டுல இருந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அதை சொல்லி என்ன செய்யலாம், இதை எப்படியா நீங்க சேர்த்துருங்க இல்ல தகவல் தெரிவிச்சுங்க என்ன செய்யலாம், அதை வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் மற்றவர்கிட்ட பண்ணிட முடியாது, சம்மந்தம் இல்லாத ஆளுகிட்ட போய் கொடுத்துட முடியாது. சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல போய் விரலை அசைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. நாங்க போய் அங்க சண்டை போட்டு அங்க போய் தொழுதுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தனியா வந்துட்டோம். இப்போ வந்து முதல்ல ஒன்னா இருக்கும்போது விரலை அசைச்சு தொழுதுட்டு இருந்தாங்க. இப்போ தனியா இதுல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, விரலை அசைத்து தொழுகிறதுக்கும் ஆதாரம் இருக்கிறது, விரலை அசைக்காமல் தொழுகிறதுக்கும் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதுக்கு விளக்கம் தேவை. இன்னொரு கேள்வி, பழைய பொருளை புதுசாக்கி புதிய விலைக்கு விற்கிறார்கள், அது கூடுமா? தௌஹீத் ஜமாத்துல இருந்த வரைக்கும்
விரல் அசைத்து பள்ளிவாசல சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல போய் தொழும் பொழுது விரல் அசைத்து அதற்காக வேண்டி பிரச்சனைகளை சந்திச்சவங்க எல்லாம் தௌஹீத் ஜமாத்துல இருந்து அவங்க விலகின பிறகு என்ன செய்யறாங்க, அவங்க விரல அசைக்காம இருப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி ஆதாரம் இருக்குதான்னு கேட்கிறாங்க. அது அவங்களுடைய அந்த நயவஞ்சகத்தனம் தான் சொல்ல முடியும். அதாவது தௌஹீத் ஜமாத்துல இருந்தாதான் மார்க்கத்துல ஒவ்வொன்றையும் கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி தௌஹீத் ஜமாத் தான் பார்க்க, தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறான்னு நம்ம பார்க்கணும். தௌஹீத் ஜமாத்துல இல்ல, அதனால நம்ம என்ன செய்யலாம், எப்படி வேணாலும் மார்க்கத்தை வளர்ச்சிக்கலாம்னு நினைத்து கொண்டு அப்ப இவங்க எல்லாம் மார்க்கத்துல இவங்களுடைய உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. நடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இவங்கள்ட்ட உண்மையில உள்ளத்துல தௌஹீத் இருக்கல, சும்மா வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு அமைப்பு தேவைப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு இந்த அமைப்பினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தேவைப்பட்டிருக்கிறது. அது சுய லாபத்துக்காக வேண்டி சுய நலன் அடிப்படையில் நினைச்சிருக்காங்க, அவங்க செயல்பட்டு இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த ஜமாத்திலிருந்து விலகின பிறகு எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, முதல்ல பாக்கர் பேசி விவகாரமா அதுதான். முதல்ல இந்த ஐஎன்டிஜன் அவர் ஆரம்பிச்ச பிறகு முதல்ல என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாத்தையுமே மறு ஆய்வு பண்ண போறோங்கிறார். எல்லாத்தையும் மறு ஆய்வு பண்ண போனா அந்த அளவுக்கு அங்க யாரு இருக்கிறா, அறிவுள்ள ஆளுங்க யாரு இருக்கிறா, ஏன்னா மார்க்கம் தெரிஞ்ச ஆளுங்க அந்த அளவுக்கு ஆய்வு பண்ற அளவுக்கு யாரு இருக்கிறா. அப்படியே இருந்தாலும் ஒவ்வொன்றையும் ஆய்வு பண்ணி ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு அப்படி சொன்னாலும் பரவாயில்லை. ஆரம்பிக்கும் போது இந்த அமைப்பு விலகின உடனேயே நாங்க எல்லாத்தையும் ஆய்வு பண்ண போறோம்னா அப்ப என்ன அர்த்தம் இது, அப்ப நாங்க இவ்வளவு காலம் அவர் கூட இருந்து சொன்னதெல்லாம் பொய், சும்மா அவர் சொன்னனால சொல்லிக்கிட்டு இருந்தோம், பிஜே சொன்னனால சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா எல்லாமே தப்புங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பேச்சு அப்படிதான் இருக்கிறது, அவங்களுடைய நடவடிக்கை அப்படிதான் இருக்கிறது. நெஞ்சில தக்பீர் கட்டுற அது கூட கட்டாயம் கிடையாதுங்கிறாங்க. என வைக்கிற இமாம் பின்னாடி போய் துழுவலாம், நாங்க போய் துழுகிறார்கள். எல்லா மேடலும் ஏறலாம்னு இப்ப மட்டும் எல்லா மேடலும் ஏறலாம்னு வந்து விட்டார்கள். அப்ப ஏற்கனவே ஒரு அமைப்பை தாமுகாவை இவங்க சுனாமி திருடர்கள் எந்த வாய் சொல்லணுச்சோ அதே வாயில் அவர்களை புகழக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு மேடையில சந்திக்கிற அளவுக்கு அப்படி எல்லாம் வந்து எல்லாத்தையுமே சரிகான்ற அளவுக்கு அவங்க ஆய்விட்டார்கள் சொன்னால் இது அவங்க வந்து ஒரு நயவஞ்சகத்தனத்தோட தான் செயல்பட்டு இருக்கிறார்கள். இங்கேயே இருந்த கற்பு ஆடுகள் தான் அவங்களை சொல்லணும். இங்க இருந்து கூட நம்மளோட இருந்து நினைச்சிருக்கிறாங்க, அவங்க நயவஞ்சகத்தனத்தை வந்து மறைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அது அல்ல இப்ப அடையாளம் காட்டிட்டான். ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உண்டு அல்லா யார் நடித்தவர்கள், யாரு உண்மையில் அல்லா ரசூலுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மறுமைக்காக வேண்டி இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி அல்ல அடையாளம் காட்டினா, அதனால அவங்க வந்து இப்ப எதையெல்லாம் சொல்றாங்களோ அந்த வாதம் பண்ணலாம். இப்ப இன வைக்கிற இமாம் பின்னாடி துருளாம்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், அதுக்கு என்ன புதுசா என்ன வாதத்தை எடுத்து வச்சுட்டாங்க, ஏதாவது புதுசா ஆதாரம் இருக்குதா, புதுசா ஏதாவது வாதம் எடுத்து வைக்கிறாங்களா? ஏற்கனவே இவங்க தௌஹீத் ஜமாத்துல இருக்கும் பொழுது மற்றவங்க இன வைக்கிறவங்க முன்னாடி துருளாமோருக்கு என்ன ஆதாரங்களை வாதங்களை எடுத்து வைத்தார்களோ அந்த புளிச்சு போன வாதத்தை தான் இவர்களும் திரும்ப வாங்கி எடுக்கிறார்கள். புதுசா ஏதாவது சொன்னா கூட சரி ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆய்வு பண்ணிருக்காங்க எடுத்துக்கலாம். இவங்களுடைய ஒவ்வொரு அந்த மாற்றப்பட்ட நடவடிக்கையிலுமே என்ன இருக்கிறது, எல்லாம் பழைய புளிச்சு போன வாதம் தான். விரல ஆட்டாமல் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. விரல ஆட்டாமல் இருக்கலாம் ஏதாவது ஹதீஸ் இருக்குதா? ரசூலுல்லாஹ் விரல அசைத்தார்கள் அசைக்க மாட்டார்கள் அப்படி ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவங்க ஏற்கனவே எல்லாரும் என்ன சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை நீட்டினார்கள் உயர்த்தினார்கள் வருது, அதனால நம்ம உயர்த்தலாம்னு சொன்னாங்களே இல்லையா? அதைத்தான் இவங்க எடுத்து வைக்கிறாங்க. நம்ம விரல உயர்த்தினார்கள் என்பது மறக்கவே இல்லை, விரல நீட்டினார்கள் என்பது மறக்கவே இல்லை. நீட்டினார்கள் என்பதும் அசைத்தார்கள் என்பதும் முரண்பட்ட நடவடிக்கையா? நீட்டினார்கள் அசைக்க முடியும், நீட்டினாங்க ரைட்டு, உயர்த்தினார்கள் ரைட்டு. உயர்த்தின விரல என்ன செய்தார்கள், உயர்த்தி வைத்துக் கொண்டே இருந்தார்களா அல்லது அசைத்தாங்களா? அப்படின்னா உயர்த்தி அசைத்தார்கள் ஹதீஸ் தெளிவா இருக்குதா இல்லையா? அப்ப உயர்த்தி அசைக்கிறது தான் நபி வழி. உயர்த்தினாங்கன்னு மட்டும் ஒருத்தர் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உயர்த்தி வச்சிருந்தாரு வைங்க, அசைச்சாங்க என்ற அந்த நபி வழி அவர் என்ன செய்யறாரு, மீறாரு. தெரிந்து கொண்டே மீறக்கு என்ன அவசியம்? அப்ப இந்த அவங்க என்ன செய்யறாங்கன்னு அந்த பழைய வாதம், பழைய புளிச்சு போன வாதம் சொல்லி சொல்லி இது புளிச்சு போன வாதம் இதைத்தான் எடுத்து வைக்கிறாங்களே தவிர புதுசா என்ன செய்யல, ஒரு வாதத்தை எடுத்து வைக்கல. அதனால இவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு வந்து இவர்கள் வந்து போய் சிலை திறக்கிற அளவுக்கு ஒரு கோயில் நுழைகிற போராட்டம் அந்த போராட்டத்தில பங்கேற்கிற அளவுக்கு இன்றைக்கு இவர்கள் மாறி போய்விட்டார்களோ, இவங்களை நம்மளோட சேர்த்து நினைக்காதீர்கள். அவங்களும் தௌஹீது அப்படி நினைக்காதீங்க. நம்மகிட்ட இருந்த வரைக்கும் தௌஹீது பூர்வம் இருந்துச்சு. இப்ப அவங்கள்ட்ட தௌஹீது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னும் அடைஞ்சிருவாங்க. இதே மாதிரி தொடர்ந்தார்களே ஆனால் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். அவங்கள நம்மளோட சேர்த்து செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். பழைய பொருளை வந்து புதுசா மாத்தி விற்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி மாத்தி விற்கலாம். அப்படி விற்கிறதா இருந்தா அதை வந்து சொல்லி விற்கணும். பழைய பொருள் என்ன செய்யணுமா புதுசா விற்கிறதா இருந்தா
இது வந்து பழைய பொருள் தான், ரெண்டாவது குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி தான், இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடையாது, இது புதுசு கிடையாது, ஒரிஜினல் கிடையாது, பழச வந்து நாங்க என்ன செய்யறோம், இதை மாத்தி புதுசா கவரை போட்டு என்ன செய்யறோம், நாங்க விக்கிறோம் அப்படி சொல்லி விட்டார்களே, ஆனால் அது தப்பு கிடையாது. அப்படி இல்லாம அந்த பழச வந்து புதுசு மாதிரி வித்தார்களே, ஆனால் பொய் சொல்லி விற்கிறார்கள் அர்த்தம். வியாபாரத்துல பொய் சொல்லலாமா, ஒருத்தரை ஏமாத்தலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரி ஏமாத்துபவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைங்கிறாங்க. ஒரு கடை வீதிக்கு போறாங்க, ரசூலுல்லாஹி கடை வீதிக்கு வர்றாங்க, வரும்போது அங்க தானியங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, மேல பார்த்தா காஞ்சதா இருக்குது, எல்லாமே காஞ்சு போயிருக்குது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏதோ தப்பு செய்யற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. உள்ள அடியில கையை விட்டு பாக்குறாங்க, நனைஞ்சிருக்கு, ஈரமா இருக்குது. அப்ப ஈரமா இருந்தா என்ன ஆகு, ஈரத்தோட தூக்கி போட்டோம்னா 50 கிராம் தானியம் வந்து 100 கிராமா காட்டினேன், வெயிட் கூட காட்டினேன். அப்ப இது ஏமாத்துற வேலையா இல்லையா? இது நம்ம அடியில வச்சிருக்கிற இது, அப்ப நனைஞ்சிருச்சு, நனைஞ்சா வெளியே வைக்க வேண்டியதானே? அப்ப ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க? மண் கஷ்டப்ப லைசமின்னா, எவன் ஏமாற்றுகிறான் அவன் நம்மை சார்ந்தவன கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரி வியாபாரத்துல வந்து ஏமாற்றக்கூடாது என்று சொன்னார்கள். அதே மாதிரி இந்த பொய் சொல்றது இருக்குல்ல, வியாபாரத்துல வந்து உங்களுக்கு என்ன செய்யலாது, நிறைய உங்களுக்கு வருவாய் உண்டாக்கி தரலாம். ஆனால் மம்முஹக்கத்துல இது வந்து பரக்கத்தை அழிச்சிரு. பொய் வந்து என்ன செய்யக்கூடாது, வியாபாரத்துல பொய் சொல்றது, சத்தியம் பண்றது, இதெல்லாம் இருக்கவே கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொய்யை கண்டிக்கிற காரணத்தினால இந்த மாதிரி வந்து ஒரு பழைய பொருளை வந்து புது பொருள் என்று விற்கிறது, அது பொய்யா இல்லையா? அது ஏமாத்துறது, வாங்குற ஆளுகளை வந்து அது அவங்க நம்பகத்தன்மைக்கு மாற்றமாக நடக்கிறது. அதனால அது செய்யக்கூடாது. அப்படி இல்லாம இது பழசு செகண்ட் குவாலிட்டி தான் சொல்லி விற்கிறான் தானே செய்யலாம், தாராளம் விற்கிற தப்பு கிடையாது. கணவனை இழந்த பெண் மறுமணம் செய்த பின் தன் முதல் கணவனின் குழந்தையிடம் இவர் உன் தந்தை இல்லை என்று சொல்லி வளர்க்க வேண்டுமா? முதல் கணவர் வந்து விவாகரத்து பண்ணிடுறாரு, அப்ப ரெண்டாவது திருமணம் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது திருமணம் பண்ணா அந்த முதல் கணவருடைய குழந்தை இருக்கிறாங்கல்ல, குழந்தை இருக்குதுல, அந்த குழந்தைகிட்ட வந்து என்ன செய்யணும், நம்ம இவர் வந்து உன் தகப்பனார் இல்ல, இவரை தகப்பனாரா காட்டக்கூடாது. உதுவுஹும் ஆபாயிஹிம், குர்ஆன் வசனம் என்னன்னு கேட்டா, நீங்கள் வந்து உங்களுடைய தகப்பனாருடைய அந்த பேரை சொல்லிதான் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகள் அழைக்க வேண்டும் அப்படிங்கிறான்ல. யார் தகப்பனார் இல்லையோ அவங்கள போய் தகப்பனார் ஆக்கக்கூடாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஸெய்துன்னு ஒருத்தரை வளர்க்கிறார்கள். தன்னுடைய பிள்ளை மாதிரி என்ன செய்யறாங்க, அவர் வளர்ப்பு பிள்ளை மாதிரி அவரை வளர்க்கிறார்கள். எல்லாரும் அவரை பத்தி சொல்லும் பொழுது ஸெய்து பின் முகமது, முகமதுடைய மகன் ஸெய்து இப்படின்னு தான் எல்லாரும் அவரை கூப்பிடுவார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி அதை கண்டிக்கிறான். யார் பெற்றார்களோ அவங்க தான் தகப்பனார் ஆக முடியுமே தவிர உன்னை எப்படி அவங்க தகப்பன்னு சொல்ல முடியும்? எந்த ஆண் மக்களுக்கு இந்த முகமது வந்து தந்தையா இருக்கணும், அதனால இனிமேல் செய்யக்கூடாது, அவங்க அந்த செய்த வந்து அவங்களுடைய தகப்பனார் பேர் சொல்லிதான் கூப்பிடணும் தவிர முகமதுடைய மகன் செய்து வளர்த்தவரை போய் தகப்பனார் ஆக்கிடக்கூடாது அப்படின்ட்டு குர்ஆன்ல வந்து எல்லாம் செய்யறான். இந்த வழக்கத்தை கண்டிக்கிறான். அதனால நமக்கு வந்து ஒரு உறுத்தொலை இல்லாம என்ன செய்யணும், யார் தகப்பனாரோ அவங்களத்தான் அவருடைய தகப்பனார் கேட்கும்போது சொல்லணும். இவங்களை சொல்லும் போது செய்யணும், மாமாண்டோ அல்லது சித்தாண்டோ பிரியத்தாண்டோ அந்த மாதிரிதான் சொல்லி வளர்க்கணுமே தவிர தகப்பன் இல்லாதவர் தகப்பன்னு சொல்லக்கூடாது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் இத்தா இலா கைரி அபிஹி, யார் தன்னுடைய தந்தை இல்லாதவன தந்தைன்னு சொல்றானோ ஃபஅலைஹி லானத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மஈன், அவர் மேல அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், எல்லா உலக மக்கள் அவ்வளவருடைய சாபமும் அவர் மேல ஏற்படட்டும் அப்படிங்கிறாங்க. தந்தை இல்லாத ஒரு ஆளை தந்தைன்னு சொன்னால் உலக மக்கள் அவ்வளவருடைய சாபத்துக்கு அவர் ஆளாகட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு கூட செய்யறாங்க. இதை கடுமையா வந்து சொல்லி காட்டுறாங்க. அதனால கண்டிப்பாக ஒரு இது ரெண்டாவது கணவரை போய் செய்யக்கூடாது, நீங்க இவர் தான் உங்க அத்தான்னு சொல்லக்கூடாது. அவர் சொல்லும்போது இப்படி சொல்லணும், இவர் மாமாண்டோ சிச்சாண்டோ அப்படிதான் சொல்லி வளர்க்கணுமே தவிர நீங்க வந்து அவங்களுடைய தகப்பனார் யாரோ அவங்களதான் சொல்லி தரணும். அவரு கெட்டவரா இருந்தாலும் சரி, அவங்களோட நீங்க வாழ விட்டாலும் சரி, இந்த பிள்ளைக்கு அவங்க தான் தகப்பனாருங்கிற மாட்டுக்கிறது இல்ல. அது குழந்தையா இருக்கும் போது என்ன செஞ்சிடும், நீங்க அப்படி பழக்கி விட்டீர்களா தப்பு கிடையாது. அவங்க பெருசா தெரியாது. அது சின்ன பிள்ளையில நீங்க அத்தாங்கிற மாதிரி அப்படியே பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அது நான் வளரும் போது என்ன செய்யாது, ஒரு கஷ்டமா தான் தெரியும். அது ஆரம்பத்துல இருந்து என்ன செய்யணும், இவர் உங்க தகப்பனார் இல்லைன்னு அவரை சிச்சாண்டு சொல்லி வளர்த்தீங்கன்னா, பெரியத்தா அல்லது மாமான்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா, அல்ல சகோதரன் அப்படி சொல்லி வளர்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு விஷயமா தெரியாது. கண்டிப்பாக அவங்களுடைய தகப்பனார் பேரை தான் செய்யணும் அவங்க சொல்லணும். இறந்து விட்ட தாய் தந்தைக்காக அவங்களுடைய மகன் வந்து குர்பானி கொடுக்கலாமா? இறந்து விட்ட அந்த தாய் தகப்பனாருக்காக வேண்டி நம்ம குர்பானி கொடுக்கலாமா, அவங்களுடைய பிள்ளைகள் கொடுக்கலாம்னு இருக்கிறாங்க. இந்த 6 விஷயம் சொன்ன பாருங்க, இறந்தவருக்காக வேண்டி செய்யலாம்னு.
அதுக்கு மட்டும்தான் ஹதீசுகள்ல இறந்தவருக்காக செய்யலாம்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இறந்தவருடைய கடனை அடைக்கிறது, நேர்ச்சியை நிறைவேற்றுறது, அவங்களுடைய ஹஜ் கடமை நிறைவேற்றுறது, ஏன்னா அவங்களுக்காக வேண்டி விடுபட்ட நோன்புகளை வைக்கிறது, பிரார்த்தனை செய்யறது, கடன் அடைக்கிறது, இது மட்டும்தான் இறந்தவருக்காக செய்யலாமே தவிர இறந்தவருக்காக தொழுகையை கூட செய்ய முடியாது. ஜனாசா தொழுகை தான் இருக்கிறது. வேற நம்மளா அப்படிங்கிற பேர் ரெண்டக்கா தொழுது இந்த நன்மையை சேர்த்து வேண்டும் சொல்லலாமான்னு கேட்டா அதுக்கு ஆதரவு இல்லை. இறந்தவருக்கு குரானை ஓதி அது நன்மை தானே, இந்த நன்மையை சேர்த்து வேண்டும் சொல்றதுக்கு ஆதரவு இல்லை. அதே மாதிரி இறந்தவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பதற்கும் ஆதரவு இல்லை. எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்திலையும் இறந்து போனவருக்காக வேண்டி குர்பானி நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் அந்த நன்மை அவங்களுக்கு போய் கிடைக்கும் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. அதனால இறந்து போனவர்கள் பேர்ல குர்பானி கொடுக்க ஆதாரம் கிடையாது. அவரவர்கள் அவங்களுக்கு தான் குர்பானி கொடுக்கணும். நீங்க சாதாரணமா இந்த குர்பானி இல்லாத நேரத்துல, ஹஜ் பிறநாள் இல்லாத நேரத்துல நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஆட்டா இருக்கிறீங்க, அடுத்து அதை முழுக்க தர்மம் பண்ணிடுறீங்க. தர்மம் பண்ணி விட்டு இந்த நன்மையை அல்ல அவங்களுக்கு சேர்த்து வை அப்படின்னு சொன்னால் தர்மம் செய்யலாம். இறந்து போனவங்களுக்காக என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம். ஆனால் இந்த குர்பானி கொடுக்குற நேரத்தில் எல்லாரும் என்ன செய்யறாங்க, இது தகப்பனுக்காக வேண்டி ஒண்ணு, இறந்து போனவங்களுக்காக ஒண்ணு, குர்பானிக்கு ஒண்ணு, இது தர்மம் பண்ண ஒண்ணு செய்யறாங்க. அப்படி மூணா பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு ஆதரவு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபர் உசுரோட உள்ளவங்களுக்காக வேண்டியதுதான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு நினைச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதிகமா வச்சிருந்தவங்க, காசு பண்ண உள்ளவங்க, இஹ்லாசான முறையில தர்மம் பண்ண நினைத்து அல்ல குடும்பத்துக்கு இறைச்சி பத்தாதுன்னு நினைத்து அவர்கள் அதிகமாக அறுப்பார்கள் என்ன தப்பு கிடையாது. ஆனால் கடமை என்ன, ரசூலுல்லாஹ் காலத்துல கடமை என்ன, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு, உசுரோட இருக்கிற அந்த ஆளுகளுக்கு தான் ஒரு ஆடு இருக்க சொன்னாங்க. இறந்து போனவங்களுக்கு ஒண்ணு அருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அதனால இறந்து போனவர்கள் பேர்ல குர்பானி கொடுக்கறதுக்கு ஆதாரம் கிடையாது. உசுரோட உள்ளவங்களுக்காக வேண்டியதான் குர்பானி. உறவுகளை பேணுமாறு அல்லாஹ் குர்ஆனில் கூறியுள்ளான். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பல ஜமாத்துகளை பின்பற்றக்கூடிய உறவுகளை நாம் எப்படி பேண வேண்டும்? உறவு பேணணும்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த உறவு பேணுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்னு கேட்டா, அவங்க மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்கிறாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி மார்க்கத்துக்கு மாற்றமாக, மார்க்கத்துக்கு எதிராக நடக்கும் பொழுது அப்ப அவங்களோட நம்ம சேர்ந்து நிக்கணும்னு மார்க்கம் அப்படி நமக்கு சொல்லல. உறவை பேணுன்னு மார்க்கம் என்று சொல்லுதுண்டா, உறவை நீங்க பேணுங்க. ஒரு தாமுக உள்ள குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் என்ன செய்யறாரு, தாமுக இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, உதவின்னு உங்கள்கிட்ட கேட்கிறாரு, நீங்க வேற இயக்கத்தை சேர்ந்த ஆண்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவருக்கு என்ன செய்யலாம், நீங்க தாராளம் உதவி செய்யலாம். உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு நோய்வாய்ப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, போய் விசாரிக்கிறதுக்கு என்ன செய்யறீங்க, மனிதாபிமான அடிப்படையில் போறீங்க, அது தப்பு கிடையாது. அதெல்லாம் உறவை பேணுறதுதான். அவருக்கு என்ன செய்யறீங்க, நீங்க உங்க வீட்டுக்கு வர்றாரு, விருந்து ஏற்பாடு பண்றீங்க, விருந்து தர்றீங்க, அதெல்லாம் குற்றம் ஆகாது. ஆனால் நம்ம எதை கூடாதுன்னு சொல்றோம், யார் இந்த தௌஹீத ஒழிச்சே தீர்வான்னு இருக்கிறார்களோ அந்த மாதிரி ஆளுகள் நம்முடைய குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் வேற ஒரு இயக்கத்தில் இருக்கலாம். ஆனால் தௌஹீத் ஜமாத்தை ஒழிக்கணும்னு நினைக்காம தௌஹீத் ஜமாத்துல இருக்கவும் செய்யாம செய்யறாரு இருக்கிறாரு, அவரோட உறவு வச்சுக்கலாம். யார் தௌஹீத் ஜமாத்தை ஒழிச்சே தீர்வண்டு அப்படி இருக்கிறாங்களோ அவங்களோட போய் எப்படி அந்யோன்யமா இருக்க முடியும், அவங்களோட போய் எப்படி உறவை பேண முடியும், ரெண்டரை கலந்துருக்க முடியும், அவங்களோட போய் எப்படி ஒரு தட்டில் சாப்பிட முடியும், அது கூட. எந்த மார்க்கம் உறவை பேரணும்னு சொல்லுதோ அதே மார்க்கம் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டா, இந்த மாதிரி மார்க்கத்துக்கு மாற்றமாக, மார்க்கத்துக்கு எதிராக, மார்க்கத்தை அழிக்கிற வகையில உறவினர்கள் செயல்படுவார்களே ஆனால் அவங்களை பகைக்கணும்னு அப்படி மார்க்கம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷுடைய நலனை பத்தி சொல்லும் பொழுது, எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளையில் சூரியன் என்ன செய்யும், அது 1 மைல் தூரத்துக்கு வந்துடும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது. அப்ப இந்த அர்ஷுடைய நிழல் என்ன செய்வாங்க, ஒரு 7 பேர் இடம் பெறுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த 7 பேர்ல ஒரு ஆள் யாரு, அதுல ஒரு ஆள் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ ரஜுலானி தகாப்பா பில்லாஹி வ அபுகதா அலைஹி, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய பகைத்துக் கொண்டார்களோ அவர்களும் அந்த 7 பேர் பட்டியல் அடங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. ரஜுலானி தகாபா பில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரக அலைஹி, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரை நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருத்தரை பகைத்துக் கொண்டாரோ அவரும் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் இடம் பெறுவாரு அப்படிங்கிறாங்க. அப்ப நண்பர்களை, நெருக்கமானவர்களை, உறவினர்களை நம்ம அனுசரிச்சு வாழணும். அவங்க அந்த மார்க்கத்துக்கு எதிராக இருப்பார்களே ஆனால் அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், நீ தௌஹீத அழிக்க நினைக்கிறீங்களே, உன் வீட்டுல நான் திங்க மாட்டேன், உன்னோட உறவு வச்சுக்கிற மாட்டேன், உன்னோட அந்யோன்யமா இருக்க மாட்டேன், நீ இந்த நடவடிக்கையில இருந்து மாறுற வரைக்கும் உன்னுடைய உறவு எனக்கு தேவையில்லைன்னு ஒருத்தர் தூக்கி எறிகிறார்னு வைங்க, இவரும் அல்லாஹ்வுக்காண்டி பகைச்சுக்கிறார்.
அப்ப அல்லாஹ்வுக்காண்டி பகைச்சிக்கிற இவர் என்ன செய்வாரு, மறுமையில உறவை முடிச்சாருன்னு அல்ல அப்படி எடுத்துக்க மாட்டான். இவரை தன்னுடைய நிழல்ல அவரை நிற்க வைத்து இடம் கொடுப்பான். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவை பேண சொல்லக்கூடிய அதே நேரத்துல அல்லாஹ்வுக்காக உறவை பாய்க்கிறது மார்க்கத்துல சிறந்த அம்சம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி யுவாதுன மன் ஹாதல்லாஹு வ ரசூலஹு. அல்லாஹ்வை ரசூலையும் யார் பகைத்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் எதிராக யார் நடக்கிறார்களோ அவர்களை நேசிப்பவர்களாக அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிய மக்களை நீ பார்க்க முடியாது அப்படிங்கிற அல்லாஹ். மூமின்கள்ட்ட யாரு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக ஒருத்தர் நடக்கிறான்னு வைங்க, அவனோட போய் இவன் நேசம் பாராட்ட மாட்டான், அவன்கிட்ட போய் நெருக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். அது யாரெல்லாம் அல்ல சொல்றான், வளவுக்காகவும் ஆபாகும், அவங்க தங்களுடைய தகப்பனாரா இருந்தாலும் சரி, பெற்ற தாய் தகப்பனாரா இருந்தாலும் சரி, அவ அகுனாகும் தங்களுடைய பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானகும் தங்களுடைய சகோதரனா இருந்தாலும் சரி, அவ் அசீரத்தகும் தங்களுடைய மனைவிமார்களா இருந்தாலும் சரி, இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எவன் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக நடக்கிறானோ அத்தாவா இருந்தாலும் போய் நேசிக்க மாட்டான், அம்மாவா இருந்தாலும் போய் நேசிக்க மாட்டான், பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களோட போய் அந்யோன்யமா இருக்க மாட்டான்னு சொல்லி அவங்களுக்கு எதிராகத்தான் இந்த முஸ்லிம் மூமின் இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, உலாய்க்கு கத்தபபி குலூபிஹிமுல் ஈமான அவங்களுடைய உள்ளத்துலதான் நல்ல ஈமானை எழுதி விட்டான், பயிர்ந்து விட்டான். அவன் ஐயதகும் ரூஹி மின்ஹு தன்னுடைய அந்த ரூஹை கொண்டு ஜிப்ரைலை கொண்டு இவங்களை அல்லாஹ் வலுப்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் செய்யறான். உலாய்க்க ஹிஸ்புல்லா என ரலில்லாஹு அன்ஹும் ரதுவானுஹு அல்லாஹ் இவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்சி, இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி தாய தகப்பன பிள்ளைய அண்ணன் தம்பிய கட்டின மனைவிய அல்லாஹ்வுக்காண்டி ஒருத்தர் பகைத்துக் கொள்வாரே, ஆனால் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் எதிராக அவங்க நடக்கிறார்கள் என்பதற்காக பகைத்துக் கொண்டால் இவங்களுடைய ஈமான் தான் உறுதியான ஈமானு. இவங்களுக்கு தான் ஜிப்ரைலை கொண்டு அல்லாஹ் செய்வான், உதவி செய்வான், இவங்க தான் அல்லாஹ்வுடைய கட்சின்னு சொல்லி அல்லாஹ்வுக்காக பகைக்க சொல்லி மார்க்கம் கற்றுத் தருது. அதனால யாருனால சமுதாயத்தில் கேடுகள் ஏற்படுதோ, சமுதாயத்துக்கு நிறைய கேடுகள் ஏற்படுதோ அவங்களோட உறவு பாராட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தன் வரதட்சணை வாங்குறான், இவன் வரதட்சணை வாங்குறதுனால ஒருத்தன் வாங்கலான்னு நம்ம பார்க்க கூடாது. இந்த வரதட்சணையினால எத்தனை பெண்கள் இன்றைக்கு வாழ்க்கை கிடைக்காம இருக்கிறாங்க, 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. அப்ப இவனோட இனத்துக்கு உறவு இவ்வளவு பேருக்கு வாழ்க்கை கிடைக்காம இருக்கிறதுக்கு இந்த வரதட்சணை வாங்குறவங்க காரணமா இருக்கிறாங்க இல்லையா? இவன் அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், மசனா இருக்கட்டும், உறவு தேவை என்ன செய்யணும், தூக்கி எறியணும். எவன் ஒரு சமுதாயத்துக்கு தலைவன் தன்னை சொல்லிக்கொண்டு, ஒரு சமுதாய இயக்கம் தன்னை சொல்லிக்கொண்டு மக்கள்கிட்ட வசூல் செய்யற கணக்குல காட்ட மாட்டேங்கிறான், அதுல மோசடி பண்றான், பித்தலாட்டம் பண்றான், இவன் அண்ணன் தம்பியா இருந்து நேசிக்கணுமா? நீ இதுல இருக்கிற வரைக்கும் ஒட்டு கிடையாது, உறவு கிடையாது செய்யணும். அப்படி நீங்கள் பகைத்துக் கொள்வீர்களே, ஆனால் அந்த பகை மார்க்கத்துல வரவேற்கத்தக்க பகை, அல்லாஹ்விடத்துல நன்மையை உண்டாக்கக்கூடிய பகை, விளங்குதா? அதனால இதெல்லாம் உறவு முடிச்சது ஆகாது. அதே நேரத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டு நம்ம இடத்துல வருவார்களே, ஆனால் அப்போ எதிர்ப்பு பார்க்க கூடாது. ஒரு காபிராவே இருந்தாலும், ஒரு முஸ்லீம் அல்லாத இருந்தாலும் உங்கள்ட்ட அடைக்கலம் கேட்டால் அடைக்கலம் கொடுங்கள் அப்படின்னு என்ன செய்யுது மார்க்கம் நமக்கு சொல்லுது. அதனால மற்ற நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவங்க தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கும், அதுல எல்லாம் குறை வச்சிடக்கூடாது. அண்ணன் நம்பிக்கை செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அதுல குறை வச்சிடக்கூடாது. ஆனால் பிள்ளைகளுக்கு செய்யற கடமை இருக்கு, அதுல குறை வச்சிடக்கூடாது. ஆனால் என்ன செய்ய முடியாது, அவங்களோட மார்க்கத்துக்கு எதிராக நடப்பவர்களோட அந்யோன்யமா இருக்கக்கூடாது. அதுல பகைக்கிறது தான் மார்க்கத்துல சிறந்த காரியம். தப்லீக் ஜமாத் இருக்கு இல்லையா? இப்ப தப்லீக் ஜமாத்துல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கெட்டதுன்னு சொன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க, அது இல்லாம பெரியார்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு. நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா அதாவது 7 அரிசைக்கில 7 பேருக்கு சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா மஜீதுல அந்யோன்யமா இருக்காங்க, மஜீதுல அட்டாக் பண்ண இருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா கஷ்டன்ற பேரால தனி மனிதன் தாவா இருக்காங்க. அது இல்லாம பக்கத்து கஷ்டம் சொல்றதால தனி மனிதன் தாவா நிறைய செய்யறாங்க. இப்படி எல்லாம் நம்ம ஜமாத்துல இல்ல, தனி மனிதன் தாவாவே இல்லைன்றத என்னோட இது. என்ன கேட்கிறாங்கடா, தப்லீக் ஜமாத்துல நிறைய நல்ல அம்சங்கள் இருக்குது, அந்த நல்ல அம்சங்கள் தௌஹீத் ஜமாத்துல இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்க. அது கேள்வி கிடையாது, ஒரு குறையா சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா அது ஒரு சில இடங்கள்ல இல்லாம இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் தப்லீக் ஜமாத்து என்ன செய்யறாங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி மக்கள் அழைக்கிறார்கள். அது அவங்க சொந்த காசை போட்டு அழைச்சாலும் சரி, இங்க இருந்து வெளியூருக்கு பயணம் பண்ணி போய் அப்படி அழைச்சாலும் சரி,
வெளிநாடுகளுக்கு போய் அழைச்சாலும் சரி, என்ன விஷயத்துக்காண்டி மக்கள் அழைக்கிறாங்க? தொழுகைங்கிற ஒரே ஒரு மேட்டரை எடுத்துக்கொண்டு தொழுகவாங்க. எந்த தப்பு நீ பண்ணாலும் சரி, நீ தர்காவுக்கு போனாலும் சரி, வட்டி வாங்கினாலும் சரி, வரதட்சணை வாங்கினாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய தவறை செஞ்சாலும் சரி, நீங்க தொழுக வாங்கன்னு அதை மட்டும் என்ன செய்வாங்க? இந்த மாதிரி முதல்ல ஒருத்தன் எதை நம்ம சொல்லணும், ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருத்தன் நம்ம முதல்ல கொண்டு வர வேண்டிய மேட்ரு என்ன? அவன்கிட்ட ஈமான் கரெக்டா இருக்க. ஈமான் கரெக்டா இல்லாம அவன் என்னதான் தொழுதாலும் சரி, அவனுடைய தொழுகை அல்ல இடத்துல அரை காசுக்கு மதிப்பு இருக்காது. அல்ல எப்ப அமல்களை ஏத்துக்கணுமா? அல்ல விழுந்து விழுந்து ஒருத்தர் வணங்கினார் தமிழ் ஜமாத்துக்கு தாடி வச்சுக்கிட்டு தொப்பி வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் பள்ளிவாசல கிடக்கிறாரு. பரவாயில்ல, எனக்கா நிறைய தியாகம் செய்யறாரு, நல்லா ஏத்துக்குவானா? இந்த காரியத்தை செய்து விட்டு தர்காவில் போய் நின்றா ஏத்துக்குவான்? அல்ல, இதை தூக்கி மூஞ்சில விட்டு எறிஞ்சிருவான். அப்ப தொழுது விட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு? அவர் வட்டிக்கு கொடுத்து வாங்கி எடுக்கிறாரு. அப்ப இது அல்ல ஏத்துக்குவானா? தொழுதுகிட்டு கரெக்டா தொழுகிறாரு, தகஜத்துல தொழுகிறாரு, கரெக்டா திக்கிறான் செய்யறாரு. ஆனால் அவர் அவர் வேற வேற தவறுகளை செய்யறாரு. அப்ப இதெல்லாம் அல்ல ஏத்துக்குவானா? அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஈமான சொல்லித்தராம எது அடிப்படையோ, தப்லீக் ஜமாத்தினுடைய இந்த துவக்க காலத்துல ஈமான் தான் அடிப்படையாக அவங்கள்ட்ட இருந்தது. ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்களுடைய இந்த 6 அம்சங்கள் ஈமான் ஒண்ணு இருந்துச்சு. இப்ப ஈமான் எடுத்து விட்டு தொழுகை என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தொழுகை மட்டும் மறுமையில ஒருத்தருக்கு வெற்றியை தேடி தராது. தொழுகையினாலே வெற்றி கிடைக்கும். அந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்துல பரிசு கிடைக்க வேண்டுமே ஆனால் அவனுடைய நம்பிக்கை கரெக்டா இருக்கணும். அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு சொல்லணும். அதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதுல அல்லாஹ்வுக்கு ஒரு காலத்துல யாரையும் என்ன செய்யக்கூடாது, யாரையும் எதை இணை வைக்க கூடாது. அது இருந்தாலும் அல்லாஹ் ஏத்துக்குவான். இதை சொல்றாங்களா அவங்க? இதை நம்ம மட்டும்தான் சொல்றோம். எல்லாரும் இந்த விஷயத்தில் நடிக்கிறார்கள், ஏதோ ஒரு வகையில வளைந்து கொடுக்கிறார்கள். அப்ப இதை சொன்னா என்ன ஆகும்? இதை சொல்றதுதான் கஷ்டம். தொழுகை உருப்புற கஷ்டம் கிடையாது, தகஜ தொழுகிற கஷ்டம் கிடையாது, தஸ்பீ மணி உருட்டுற கஷ்டம் கிடையாது. எது கஷ்டம்? போய் சிற்கு வைக்காதுன்னு ஒருத்தனை போய் சொன்னீர்களே, ஆனால் அப்ப என்ன செய்வான்? உங்களை அடிக்க வருவான், குழப்பவாதிமா, ஊரை விட்டு நீக்கணுமா, அப்ப உங்களை கேவலமா பேசுவான். அப்ப நம்ம தப்லீக் ஜமாத் தொழுகைங்கிற ஒரு அம்சத்தை எடுக்கிறார்கள். அவன்கிட்ட உள்ள தப்ப நம்ம தான் சொல்றோம். இந்த வணக்க வழிபாடு மட்டும் மறுமையில வெற்றி பெறதுக்கு பத்தாது. இந்த சிற்குல இருந்து நீ விலகணும், அதுல இருந்து நரகத்திலிருந்து ஒருத்தனை மீட்டெடுக்கிற வேலையை இந்த ஜமாத்து செய்யுது. முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட போய் என்ன செய்யறோம்? நம்ம இந்த மாதிரி இஸ்லாத்தை போய் சொல்றோம். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், உணர்வு பத்திரிகைகள் எல்லாம் பார்ப்பீர்களே, ஆனால் அந்த மாதிரி நிறைய இந்த மாசத்துல எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி உணர்வுல கூட நினைஞ்ச நம்ம இந்த 2 மாசத்துக்கு இடையில எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எந்த அமைப்பு இந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்க முடியாது, போய் இஸ்லாத்தை பரப்புற வேலையை செய்திருக்க முடியாது. நம்ம தான் போய் செய்யறது. அப்படிங்கிற மாதிரி அதை செய்யறாங்களா? முஸ்லிம்கள் மத்தியில அது இந்த தொழுகையை பத்தி மட்டும்தான் பேசுவாங்களே தவிர அவங்க போய் நான் முஸ்லிம் போய் இஸ்லாத்தை போய் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டார்கள். வரதட்சணை பேசுவார்களா? பேச மாட்டார்கள். நம்ம தான் அதை பேசுறோம். அப்ப இந்த தப்லீக் ஜமாத் அவங்கள்ட்ட சில வணக்க வழிபாடுகள் கரெக்டா இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட அடிப்படையாவே நிறைய மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக் இருக்குது? இஸ்லாத்துக்கு ஒரு தவறான வடிவம் கொடுக்கிற ஒரு ஜமாத் தான் அந்த தப்லீக் ஜமாத். தப்லீக் ஜமாத்தில் உள்ள நல்ல அம்சங்களோட வேணும்னு சொன்னாங்க, அது கண்டிப்பா வேணும். தப்லீக் ஜமாத்துல அவங்கள்ட்ட உள்ள மாதிரி தொழுகையில பேணுதல் இங்க வேணும். தௌஹீத் ஜமாத்துல உள்ள மக்களுக்கு வேணும். அவங்கள்ட்ட உள்ள மாதிரி திக்ரு துஆவுல ஈடுபடுறது அதெல்லாம் நமக்கு வேணும். இந்த குர்ஆன் எல்லாரையும் குர்ஆன் ஓத வைக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் வேணும். இதெல்லாம் அங்க உள்ள நல்ல அம்சங்கள். ஆனால் அந்த தப்லீக் ஜமாத்துங்கிற அமைப்புல இந்த அம்சத்தை தவிர்த்து வேற அவங்கள பார்ப்பீர்களே, ஆனால் நல்ல அம்சங்கள் அவங்க இருக்குதா? அவங்க ஒரு நல்ல அமைப்பா மார்க் அடிப்படையில நல்ல அமைப்பான்னு எடுத்துக்கொண்டோமே, ஆனால் அவங்க இஸ்லாத்துக்கு ஒரு தவறான வடிவம் கொடுக்கிறார்கள். என்ன தவறான வடிவம் கொடுக்குறாங்க? தொழுகை மட்டும்தான் இஸ்லாம்ங்கிற மாதிரி அழைக்கிறாங்க. இஸ்லாத்துல எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. நன்மையை ஏவன்னு சொல்றாங்க, தீமையும் தடுக்காம இருக்கிறாங்க. நன்மை ஏவரில் கூட முழுசா ஏவுறாங்களா? தொழுகை மட்டும்தான் நன்மை. அப்ப வேற நன்மை எல்லாம் இல்லையா? இஸ்லாத்துல வேற விஷயங்கள் நன்மை இல்லையா? பெற்றோருக்கு பணிவிடை செய்யற நன்மை இல்லையா? பிள்ளைய ஒழுக்கமா இருந்து வளர்க்கிறது அது நன்மை இல்லையா? புண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய கடமை அது நன்மை இல்லையா? அப்ப ஊருக்கு உறவினர்களை அனுசரிக்கிறது, விருந்தினர்களை கவனிக்கிறது அது நன்மை இல்லையா? பிரச்சார பணியில ஈடுபடுறது அது நன்மை இல்லையா? ரத்த தானம் பண்றது அது நன்மை இல்லையா? கல்வி உதவி பண்றது அது நன்மை இல்லையா? வறுமையை போக்குறதுக்காக பாடுபடுறது அது நன்மை இல்லையா? சமுதாயம் பாதிக்கப்படும் போது போராடுறது அது நன்மை இல்லையா? நம்ம எல்லா நன்மையும் செய்யறோம்னு சொல்றோம். அவங்க என்ன செய்யறாங்க? நாங்க நன்மையை மட்டும் சொல்றோம்னு சொல்லிக்கிட்டு நன்மையில தொழுகையை பத்தி மட்டும்தான் சொல்றாங்க. அப்ப இஸ்லாம்னால என்ன தொழுகைதான்? ஒரு நேரத்தில் என்ன பண்ணாங்க? டிசம்பர் 6 இந்த டிசம்பர் 6 நேரத்தில் ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்களை 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் முஸ்லிம்களை திரட்ட ஒரு மாநாட தப்லீக் ஜமாத் சார்பாக ஏற்பாடு பண்ணுகிறார்கள்.
அப்ப அந்த மாநாட்டுல பார்த்தா உளவுத்துறையில என்ன செய்யறான், டிசம்பர் 6 அன்றைக்கு இப்படி முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, லட்சக்கணக்கில் கூடுறாங்க, ஏதோ பயங்கரமான தீர்மானம் போட போறாங்க, ஏதோ நாடு 2ஆக போகுது, நாடு கொந்தளிக்க போகுதுன்னு எல்லாம் பேப்பர் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்தா ரிப்போர்ட் எழுதலாம்னு உட்கார்ந்தா 1 நாள் உட்கார்றான், 2 நாள் உட்கார்றான், 2 நாள் மாநாடு. அப்போ கடைசியில் ரிப்போர்ட் கொடுக்குறான் மத்திய அரசாங்கத்துக்கு. என்ன ரிப்போர்ட், இவங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இவங்க ஒண்ணு மண்ணுக்கு கீழே உள்ளது பேசுறாங்க, இதை கபர் வாழ்க்கை பரிசக்குன்னு பேசுறாங்க, இல்லன்னா வானத்துக்கு மேல சொர்க்க நரகம் எதை பேசுறாங்க. இந்த துன்யாவில் நடக்கிற எதுக்குமே எந்த சாப்டருக்குமே அவங்க வரல. இவங்களை பத்தி இவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க நினைக்க வேண்டிய தேவையில்லைன்னு அப்படி உளவுத்துறை அனுப்புறான்னு சொன்னா, அப்ப சமுதாயத்தை எப்படி உணர்ச்சியை சாவடிக்கிறாங்கன்னு பாருங்க. தொழுகை தான் இஸ்லாம்ங்கிற மாதிரி சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த போராட்ட உணர்வு நம்மகிட்ட இருக்க வேண்டிய அடிப்படை தேவையான கோபம் அதையெல்லாம் நாசமாக்குறார்கள். அப்ப எப்படி நல்ல ஜமாத்தா இருக்க முடியும்? இன்னவர்கள் நிறைய அடிப்படை இதை விட அவங்ககிட்ட உள்ள தாலீம் கிதாப், தாலீம் புஸ்தகம் வச்சிருக்காங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை விட அதுதான் உங்களுக்கு பெரிய வேதமா இருக்கிறது. திருக்குறானுடைய தமிழாக்கத்தை கூட படிக்க மாட்டார்கள். பள்ளிவாசல படிக்க சொல்லி சொன்னா அதுக்காக நிறைய சண்டை போட்டுக்கிறார்கள். அப்படி எல்லாம் பேசக்கூடிய அவங்களுக்கு வேதம் எதுவா இருக்கிறது, இந்த தாலீம் தொகுப்பு. ஒரு மனிதர் எழுதிய, ஜக்கரியா சாஹிப்ங்கிற ஒரு ஆள் எழுதிய ஒரு புஸ்தகத்தை, கதைகளும் கப்சாக்களும் அடங்கிய புஸ்தகத்தை தான் செய்யறாங்க. அவங்களுடைய தாலீம்கள்ல கூட சொல்லி தர்றாங்க. அதனால அது ஒரு அந்த தொழுகைங்கிற அம்சத்தை விட்ட வேற இது அவங்கள்ட்ட இல்லை. நம்ம எல்லாமே செய்யறோம், எல்லா நன்மைகளையும் சொல்றோம், எல்லா தீமைகளும் நடக்கிறோம். அதே நேரத்தில் அவங்க சௌர கேட்டுக்கிட்ட மாதிரி அவங்ககிட்ட உள்ள சில நல்ல பண்புகள் என்ன செய்யணும், வணக்க வழிபாடுகள், குறிப்பா அந்த வணக்க வழிபாடுகள்ல பேணுதல் மட்டும் குறைவாகவே இருக்கிறது. அதை என்ன செய்யணும், நீங்க வளர்த்துக்கிறேன்னு தனிநபர் தாவா அவங்கள விட நம்ம நிறைய பண்றோம். நம்ம தான் என்ன செய்யணும், போய் தர்கா வாசல போய் நின்று கொண்டு தர்காவுக்கு போறவனை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்றோம், தாயத்து போட்டுக்கிறவன தாயத்து அவரு அப்படின்னு நம்ம தான் பிரச்சாரம் பண்றோம். நம்ம தான் கல்யாண வீட்டுல பயன் பண்றோம், மூத்து வீட்டுல பயன் பண்றோம். நம்ம தானே செய்யறோம், இஸ்லாத்தை முஸ்லிம் இல்லாத மக்களுக்கு ஒரு ஆளே சந்திச்சு சொல்றோம். அதனால அவங்கள விட தனிநபர் தான் நிறைய நடக்குது. நடக்காத பகுதியில் செய்யுங்க, இதை கூடுதலா வளர்த்துக்கிறேன். வரதட்சணை வாங்க மாட்டோம் அப்படின்னு ஆண்கள் கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அந்த மாதிரி வரதட்சணை கொடுத்து முடிக்க மாட்டோம் அப்படின்னு பெண்கள் ஸ்ட்ராங்கா இருந்து அவங்க இன்னும் கரையேறாம இருக்காங்களே, அதுக்கு இந்த ஜமாத் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கு அப்படின்ட்டு நீங்க விளக்கம் கொடுக்கணும். முதல்ல வரதட்சணை சம்பந்தமா இருக்கிறாங்க. வரதட்சணையை பொறுத்த வரைக்கும் அதுல பெண்கள் என்ன செய்யறாங்க, ஆண்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம்னு சொல்லி ஓரளவுக்கு இந்த வரதட்சணை இல்லாத திருமணங்கள் நடைபெற்றாலும் இந்த பெண்கள் சில பேர் என்ன செய்யறாங்க, அவங்க வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு உறுதியா இருக்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அதுக்கு என்ன தீர்வு கேட்கிறாங்க. இது தௌஹீத் ஜமாத் வரதட்சணை ஒழிப்பதற்காக வேண்டி தௌஹீத் ஜமாத் நடவடிக்கை எடுத்து ஓரளவுக்கு இன்றைக்கு சில நிறைய பெண்களுடைய அந்த வாழ்க்கை நல்ல விதத்தில் முடிந்திருக்கிறது. இது டோட்டலாக ஒரு நல்ல நிலைமை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் தௌஹீத் ஜமாத் ஆள்கள் மட்டும் இந்த விஷயத்தில் பேசிக் கொண்டிருந்தால் நடக்காது. டோட்டலாவே என்ன செய்யணும், எல்லாருமே இந்த தீமையை உணர்ந்து வரதட்சணையை உணர்ந்து டோட்டலாக எல்லா ஜமாத்தார்களுமே இந்த வரதட்சணை நம்ம எதுக்கிற மாதிரி எதுக்கணும். ஜமாத்தார்கள் மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தவரும் தௌஹீத் ஜமாத் எப்படி சொல்லுதோ அந்த வகையில எதிர்க்க ஆரம்பித்தீர்களே ஆனால் இந்த மாதிரி பெண்கள் ஒரு வாழ்க்கை கிடைக்காம இருக்கிறாங்க பாருங்க, நிறைய தேங்குறாங்களே, வயசாகுத அந்த நிலைமை எல்லாம் மாறும். என்ன நம்ம ஜமாத்து சொல்றோம், அந்த நடவடிக்கை ஜமாத்து சொல்லும் பொழுது அது நிறைய பேருக்கு கசக்குது. அது நிறைய பேருக்கு என்ன செய்யுது, இது என்னடா இது உறவை பகைக்கிற மாதிரி இருக்குது, பகைச்சாதான் இந்த வரதட்சணை ஒழிக்க முடியும். என்ன உறவை பகைக்குது, தௌஹீத் ஜமாத் என்ன சொல்றோம், வரதட்சணை கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. வரதட்சணை திருமணத்தை ஒருத்தன் என்ன செய்யலாம், நடத்தலாம். அந்த திருமணத்துக்கு உங்களை அழைச்சி வரலாம். ஒரு முஸ்லிமோ அல்லது முஸ்லிம் அல்லாதவரோ, உங்களுக்கு தெரிஞ்சவரோ தெரியாதவரோ கல்யாணம்னு கூப்பிடும் பொழுது நீங்க என்ன செய்யணும், நேருக்கு நேரம் உங்களுக்கு கேட்கணும், இதுல வரதட்சணை இருக்குதா அப்படி கேட்கணும். அப்படி கேட்டு உங்களை வெக்கப்பட வைக்கலாம். போற இடத்துல எல்லாம் இதே மாதிரி கேள்வி என்ன செய்வாங்க, வெக்கப்படுவாங்க, வரதட்சணை இருந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். இல்லாது சொன்னா சங்கடப்படுவாங்க தெரியுதா. வரதட்சணை வாங்குற எந்த திருமணத்திலையும் கலந்துக்கிற மாட்டேன்னு ஒரு வீட்டுல செய்யுங்க, ஒரு போர்டு ஒரு நோட்டீஸை ஒட்டுங்க. அவங்க உள்ள நுழையும் போது நோட்டீஸை பார்த்து நுழையிற மாதிரி வைங்க, கூப்பிட மாட்டாங்க. அவங்க நோட்டீஸை பார்த்து சொல்லிக்கணும் தான், கல்யாணத்துக்கு புரியல இந்த நோட்டீஸே போக பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப எல்லாரும் இந்த திருமணத்தை சொந்த பந்தம்னு பார்க்காம, இது நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் தோழன்னு பார்க்காம டோட்டலா இதை புறக்கணிச்சின்னு வைங்களேன், அப்ப வெக்கப்படுவான். கல்யாணத்துக்கு ஒரு நாதி இல்ல, முக்கியமா தெரிஞ்சவன வரல,
அண்ணன் தம்பிய வரல, அப்ப பிள்ளைய வரல அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுமே. ஆனால் அப்ப என்ன ஆகும், இந்த வரதட்சணை ஒரு கேவலமான காரியமாக சமுதாயத்தால் கருதப்படும். இன்னைக்கு அந்த நிலைமையை ஓரளவுக்கு ஏற்படுத்திருக்கிறோம். இந்த ஜமாத்து மூலமாக நம்ம நினைச்சிருக்கிறோம், வரதட்சணை வாங்கியிருக்கிறோம்னு சொல்றதுக்கு இன்னைக்கு வெட்கப்படுறோம். இன்னைக்கு என்ன செய்யலாம், அது ஒரு கேவலமா நினைச்சு எதுவுமே இல்ல, ஆனா அவங்க சாப்பாடு மட்டும் போடுறாங்கன்னு அப்படி சொல்ற அளவுக்கு என்ன செய்யலாம், அப்படி ஒரு வரதட்சணை வாங்குறங்கிறது நாசுக்காக சொல்ல முடியாத தவிர ஒரு தைரியமா ஒரு நேரத்தில் அப்படி பேசினான்ல, வரதட்சணை வாங்கலைன்னா கேவலமா நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப வரதட்சணை வாங்கலையா, என்னாச்சு மாப்பிள்ளைக்கு என்ன குறை இருக்குதா அப்படின்னு கேட்ட நிலைமை மாறி இன்னைக்கு என்ன செய்யலாம், நான் வரதட்சணை வாங்குறேன்னு சொல்ல முடியாத நிலைமைகளை அப்படி மெண்டு முழுங்கிக்கிட்டு அப்படி இருக்கிறானா இல்லையா. அப்ப இந்த நிலைமை முழுமை அடைய வேண்டுமையானால் வரதட்சணையை எல்லாரும் இதை கேவலமாக நினைத்ததிலிருந்து ஒதுங்க வேண்டுமையானால் கண்டிப்பாக இது மாதிரியான திருமணங்களை யார் நடத்தினா நீங்க புறக்கணிச்சீங்கன்னு வைங்க, அப்ப இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், இந்த வரதட்சணை வாங்குற ஒரு நிலைமை குறையும். ஜமாத்தார்களை நிர்பந்திக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவங்க என்ன சொன்னாலும் நடக்க போறது இல்லை. ஆனால் நீங்க என்ன செய்யணும், கடமை நமக்கு அந்த கடமை இருக்கிறது. ஜமாத்து கட்ட என்ன செய்யணும், இதை இந்த மாதிரி வரதட்சணை ஒழிமானம் தான் நீங்க என்ன செய்யறதுக்காக வேண்டி ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம வரதட்சணை ஒழிப்பு கூட்டங்கள்ல இந்த ஜமாத்து கோரிக்கையா தான் வைக்கிறோம். இப்ப இது விஷயத்துல ஜமாத்தார்கள் என்ன செய்யணும், இது ஏதோ தௌஹீத் ஜமாத்து பெண்கள் மட்டுமே இதனால் பாதிக்கப்பட போறாங்க, சுன்னத்துல் ஜமாத்து பெண்கள் தான் செய்ய போறாங்க, இதுல பாதிக்கப்பட போறாங்க. அப்ப இந்த பெண்கள் நாளைக்கு வழி தவறி விட்டால் ஜமாத்து நிர்வாகிகள் தான் அதுக்கு பொறுப்பு, மார்க்க அறிஞர்கள் தான் பொறுப்பு, சமுதாய தலைவர்கள் தான் இதுக்கு பொறுப்பு. அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பான். இவங்க எல்லாம் நாளைக்கு மனநோயாளியாக மாறிவிட்டால் அல்லது வேற மாதிரி தற்கொலை மாதிரி ஒரு முடிவுக்கு போய்விட்டால் வாழ்க்கை கிடைக்காம, அப்ப இந்த பாவத்தையெல்லாம் நம்ம சுமக்க வேண்டி வரும். ஜமாத்தார்கள் உணர்ந்து யார் கையில அதிகாரம் இருக்குதோ, யார் கையில பள்ளிவாசல் இருக்குதோ அவங்க என்ன செய்யணும், இது விஷயத்துல கடும் போக்கை கடைபிடிக்க வேண்டும். வரதட்சணை வாங்கினா எங்க ஏரியாவுல நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எங்க ஜமாத்து ரிஜிஸ்டருக்கு வராது அப்படின்னு ஜமாத்து சொல்ல வேண்டும். அதுக்கு மாற்றமா ஜமாத்து இருக்குது. ஜமாத்து இருக்குது, வரதட்சணை வாங்காதவன் கல்யாணத்துல வரமாட்டோம்னு சொல்றாங்க, வாங்குறவன் கல்யாணத்துல படிக்கிறாங்க, இவங்கள படிக்கிறாங்க, அந்த கல்யாணத்துக்கு ஆலிம்சா அனுப்பிச்சு விடுறாங்க. வரதட்சணை வாங்கலன்னு சொன்ன என்ன செய்யறாங்க, ஆலிம்சா வரமாட்டாரு, வந்தாலும் நீ தொப்பி போட்டதான் வருவாரு, நீ மாலை போட்டதான் வருவாரு, 1000 கண்டிஷனை போட்டு நீ இன்னும் எங்களை மாதிரி நடக்குன்னு அப்படி நிர்பந்தப்படுத்துகிறார்கள். தவிர வரதட்சணை வாங்குறவனை இதா கிழிக்க முடிஞ்சா, வாங்க முடியாம செய்ய முடிஞ்சா அது முடியல. தௌஹீத உங்களுடைய பேசிக்கல என்ன, தௌஹீத ஒழிக்கணும், இவங்க வளர்ந்துடக்கூடாது அதுலதான் நினைக்கிறாங்களே தவிர இந்த பெண்கள் மேல உங்களுக்கு எந்த விதமான அக்கறை இல்லை. அதனால இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஜமாத்துகளும் இந்த மார்க்க அறிஞர்களும் இந்த வரதட்சணையை கண்டுகொள்ளாத மார்க்க அறிஞர்களும் தான் இதுக்கு காரணம். அதனால அவங்களும் சேர்ந்து இதுல கடும் போக்கை கடைபிடிப்பார்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் இந்த பெண்கள் தேங்குற நிலைமை ஏற்படாது. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யணும், நிறைய சகோதரர்கள் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும். அந்த மாதிரி பெண்கள் என்ன செய்யணும், வரதட்சணை கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருப்பீர்களே ஆனால், நபி வழிப்படி திருமணம் முடிக்கணுங்கிற ஒரு கொள்கையில் இருப்பீர்களே ஆனால், இதுக்காக வேண்டி என்ன செய்யணும், நீங்க நம்முடைய உணர்வு பத்திரிகையில் அதுக்காக வேண்டி இலவச விளம்பரம் எல்லாம் தரணும். அந்த விளம்பரங்களை பார்த்து நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, நிறைய பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைத்திருக்கிறது. இணையதளத்திலே கூட நினைச்சிருக்கோம், நம்ம இலவச விளம்பரங்கள் இருக்கிறது. அப்ப அதுல கூட தௌஹீத் ஜமாத்துடைய இணையதளங்களை பார்த்து தௌஹீத் பெண்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி என்ன செய்யறாங்க, நிறைய பேருக்கு மாப்பிள்ளைகளுக்கு பொண்ணு தெரிய மாட்டேங்குது, எங்க தௌஹீத் பொண்ணு எங்க இருக்கிறான்னு தெரியாம அப்படி இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கணும், ரிஸ்க் எடுக்க வேண்டும். கொஞ்சம் என்ன செய்யறாருக்கு, இதனால வரதட்சணை வாங்குறவனுக்கு கழுத்து நீட்டிக்க கூடாது. வரும்போதே காசு பணம் தான் குறிக்கொண்டு வர்றான்னா இவன் எப்படி நம்ம ஒழுங்கா வாழ வைப்பான். அப்ப இதுல கொஞ்சம் பொறுமையத்தான் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். இந்த நிலைமை மாறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். மௌத்தான பெண்களை குளிப்பாட்டிய பெண் ஆண்கள் பார்க்கலாமா, மாற்று மதத்தை சார்ந்த ஆண்களோ பெண்களோ பார்க்கலாமா, சனாசா தொழுகை பெண்களுக்கு உண்டா? அடுத்து ஒரு கேள்வி ஈசா நபி இறுதி நாளில் வருவதாக, கியாமத் நாளின் நெருக்கத்திற்கு முன் வருவதாக நம்மளுடைய குர்ஆனிலே இருக்கிறது. மாற்று மதத்தை சேர்ந்த பைபிள்ல இறந்து விட்டதா இருக்கு, அகமதியா ஜமாத்திலையும் இறந்து விட்டதாக சொல்றாங்க, அது விளக்கம். ஒரு இறந்து போன ஒரு பெண் மையத்தை ஆண்கள் பார்க்கலாமா, முஸ்லிமான ஆண்களோ முஸ்லிம் இல்லாத ஆண்களோ பார்க்கலாமா, அதுக்கு அனுமதி இருக்குதான் நினைக்கிறாங்க. பொதுவா அந்த மாதிரி பார்க்க கூடாதுங்கிற நம்பிக்கை தான் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறது. ஆண் மையத்தை பெண் பார்க்க கூடாது, பெண் மையத்தை ஆண் பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. உயிரோட இருக்கும்போது என்ன செய்யலாம், ஒரு ஆணை பெண் பார்ப்பது தப்பு கிடையாது, ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்ப்பது தப்பு கிடையாது. தப்பான பார்வை இருக்குதுல அதுதான் கூடாது. ஒரு நார்மலான பார்வை, யதார்த்தமா ஒரு ஜாமான் வாங்குற கவனி போறாங்க, பாக்குறாங்க, பேசுறாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது.
அப்ப ஒரு மார்க்கத்தை கேட்கறாங்க, ஒரு செய்தி வாசிக்கிறத கேட்கறாங்க, ஒரு செய்தி வாசிக்கிற பொம்பளை என்ன செய்யற பாக்குறோம், இதெல்லாம் தப்பு கிடையாது. எந்த பார்வை தப்பு? ஒரு செய்தி வாசிக்கிற பொம்பளை பாக்குறது, ஒரு டான்ஸ் ஆடுற பொம்பளை பாக்குறது ரெண்டு ஒண்ணு கிடையாது. அப்ப இது வேற பார்வை, அது வேற பார்வை. தப்பான பார்வை கூடாதே தவிர சரியான பார்வை, தேவையான பார்வை வந்து இஸ்லாத்துல தப்பு கிடையாது. முகத்தையும் முன்கையும் என்ன செய்யலாம், பெண்கள் வெளியே தெரிகிற மாதிரி அவங்க பாதம் இந்த 3 வெளியே தெரிகிற மாதிரி அவங்க என்ன செய்யலாம், ஆண்கள் முன்னாடி காட்சி தரலாம். அப்ப உயிரோட இருக்கும்போது என்ன செய்யலாம், இந்த 3 திறந்த நிலைமையில அவங்க இருக்கலாமா இல்லையா, அதை ஆண்கள் பார்க்கலாமா இல்லையா, அதே மாதிரி ஆண்களை பெண்கள் பார்க்கலாமா இல்லையா, இறந்து போன பிறகு மட்டும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா, இறந்து போன பெண் வைத்த ஆம்பளை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொல்லல. அப்படி நம்ம சொல்லாமல் இருக்கும்போது இறந்த பொண்ணு மட்டும் பார்க்க கூடாதுன்னு முகத்தான பார்க்க முடியாங்க. அப்ப முகத்தை பார்க்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது தப்பான நோக்கம் அங்க வராது. ஒரு பெண் மையத்தை போய் ஒருத்தன் பார்க்க போறான், உலக அழகியாவும் இருக்கட்ட, மூத்தா போயிட்டாங்க, போய் பார்க்க போற நேரத்தில் அவனுக்கு தப்பா என்னமா வரேன், மூத்தா போன பெண்ணை பார்த்தா பயந்தான் வரேன். ரொம்ப அழகான மூத்தா போயிட்டு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், இன்னும் கூட போய் அழகி மூத்தா போயிட்டாங்க, நம்ம நிலைமை என்ன அப்படின்லாம் என்ன செய்யணும். இந்த அழகெல்லாம் ஒரு அற்பம், இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு அழகுக்கெல்லாம் மயங்க கூடாது அப்படிங்கிற அந்த இறையற்ற கூடுமை தவிர, கண்டிப்பா எவ்வளவு பெரிய அழகான பெண்ணை பார்த்தாலும் மூத்தான பெண்ணை பார்க்கறதுனால என்ன செய்யாது, ஒருத்தருக்கு தப்பான எண்ணம்லாம் வராது. அதனால மூத்தா போன பெண் மையத்தை ஆண் பார்க்க கூடாது என்பதற்கோ, அதே மாதிரி ஆண் மையத்தை பெண் பார்க்க கூடாது என்பதற்கும் எந்த ஆதாரம் கிடையாது. தாராளம் என்ன செய்யலாம், ஆண் மையத்தை பெண் பார்க்கலாம், பெண் மையத்தை அவங்களுடைய முகத்தை ஆண் பார்க்கலாம். குளிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கண்டிஷன் விதிக்கிறாங்க. நீங்க ஆண் மையத்தை ஆண் தான் குளிப்பாட்டணும், பெண் மையத்தை பெண் தான் குளிப்பாட்டணும். கணவன் மனைவியா இருந்தா மாற்றி குளிப்பாட்டிக்கலாம். கணவனுடைய உடலை மனைவி குளிப்பாட்டலாம், மனைவியினுடைய உடலை கணவன் குளிப்பாட்டலாம். ஆனால் மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண் ஆணத்தான் குளிப்பாட்டணும், பெண்ணை என்ன செய்யணும், பெண்ணை பெண்ணு தான் குளிப்பாட்டணும். இது மட்டும்தான் ஆண்கள் செய்யணும் இருக்கிறத தவிர, பெண் மையத்துக்காக வேண்டி ஒரு ஆம்பளை துருவம் நடத்தலாமா இல்லையா, பெண் மையத்துக்காக வேண்டி ஆண்கள் துவா செய்யலாமா இல்லையா, அந்த மாதிரி பெண் மையத்தை ஆண்கள் பார்க்க கூடாது என்றாலும் மார்க்கத்துல சொல்லப்படல. தாராளம் பார்க்கணும், அவசியம் ஏற்பட்டால் பார்க்கணும், விரும்புவார்கள் என்ன செய்யலாம், தாராளம் பார்க்க அனுமதிக்கலாம். அதுல முஸ்லீம் அல்லாதவங்க மட்டும் பார்க்க கூடாது அப்படிங்கிறது அதுல இல்ல. முஸ்லீம் அல்லாதவர்களோ முஸ்லீம்களோ என்ன செய்யலாம், பெண் மையத்தை பார்க்கிறது தப்பு கிடையாது. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, பெண்களுக்கு ஜனாசா தொழுகை இருக்குதா கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இந்த பெண்கள் ஜனாசா தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களோட கலந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம காலத்துல சாதாரண தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அதனாலதான் இந்த கொஸ்டின் வருது, ஜனாசா தொழுகையில கலந்துக்கலாமா, கிரகண தொழுகையில கலந்துக்கலாமா கொஸ்டின் வர்றதுக்கு என்ன காரணம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி பள்ளிவாசல்ல பெண்கள் அனுமதித்தார்களோ, ஐவேளை தொழுகைகளையும் ஜும்மா தொழுகைகளையும் பள்ளிவாசல்ல நடைபெறுகிற எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆண்கள் கலந்து கொண்ட மாதிரியே பெண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. கிரகண தொழுகையிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள், ஜும்மாவிலும் போய் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது, எந்த ஆலிம்சாவும் செய்ய முடியாது, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஐவேளை தொழுகையிலையும் போய் கலந்து கொண்டிருக்கிறார்கள், ஜனாசா தொழுகையிலையும் போய் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, மார்க்க அறிஞர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டார்களே, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க மார்க்கத்தின் பெயரால் அவங்களை ஏமாற்ற முடியாது. அவங்களும் என்ன செய்வாங்க, நம்மளை பாத்தியா ஓத கூப்பிட மாட்டார்கள், அவங்கள துணு வாசிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க தாயத்து போட மாட்டார்கள், தர்காவுக்கு வர மாட்டார்கள், உண்டியல்ல காணிக்க நிரம்பாது என்றெல்லாம் இந்த சுயநல அடிப்படையில பெண்களை அனுமதிக்க கூடாது செய்யறாங்க. அப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி விட்டார்கள். எந்த பள்ளியிலையும் பெண்களை அனுமதிக்கிறது இல்லை. என்னப்பா ஆதாரம், ஏன் அப்படி செய்றீங்க, ரசூலுல்லாஹ் காலத்துலதான் பெண்களை அனுமதிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டா உடனே என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல பெண்கள் மாதிரியே போல பெண்கள் இப்ப உள்ள ஆண்கள் சகாபாக்கள் மாதிரியா இருக்கிறாங்க, பொம்பளைங்க பள்ளிவாசலுக்கு வந்தா குழப்பம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இது ஆம்பளைங்க கேவலப்படுத்துற விஷயம், பொம்பளைங்க கேவலப்படுத்துற விஷயம். அப்ப வர்ற பொம்பளை எல்லாம் பள்ளிவாசலுக்கு வர்ற பொம்பளை எல்லாம் மோசமான பொம்பளை, பள்ளிவாசலுக்கு வர்ற ஆம்பளை எல்லாம் மோசமான ஆம்பளையா? அந்த மாதிரி அப்ப பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தா குழப்பம் ஏற்படும் சொல்றது உண்மையானால், அப்ப தர்காவுக்கு போற பொம்பளையில கணிக்கணுமா இல்லையா? இவங்க தர்காவுக்கு போற ஆம்பளை கணிக்கணுமா இல்லையா? ஆயிரக்கணக்கில் அங்க ஒட்டி உரசிட்டு இருக்கிறாங்களே, அதை கண்டிக்கணுமா இல்லையா? இடிமன்னர்கள் வர்றாங்க சந்திர கொடுக்கு, அதை கண்டிக்கணுமா இல்லையா? இடிக்கிறதுக்குன்னு கூட்டம் வர்றான், ரசிச்சு பாக்குறதுக்குன்னு கூட்டம் வர்றான், அதை கண்டிக்க இவர்களுக்கு வழி இல்லை. என்ன செய்யறாங்க, சினிமா தியேட்டர்களுக்கு போறாங்க, பொம்பளைங்க புர்கா போட்டு என்ன செய்யறாங்க, சினிமா தியேட்டர்களுக்கு போறாங்க. ஏன்னா எந்த நேரமும் ராத்திரி பகல் பார்க்காம எந்த நேரமும் பயணத்துல ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் சில பேரு.
அப்ப அதை கண்டிக்கிறதுக்கு இவர்களுக்கு வழியை காணா எதை கண்டிக்கிறாங்க? பொம்பளைங்க பள்ளிவாசல் வந்தா பயங்கரம். என்ன பயங்கரம்? ஒரு பயங்கரம் ஏற்படல. என்ன பயங்கரம் ஏற்பட்டு போச்சு? கேரளாவில் பெண்கள் அனுமதிக்கிறார்கள். என்ன பயங்கரம் ஏற்பட்டு போச்சு? சவுதி அரேபியாவோட மக்காவோட ஹரம் ஷரீஃப்ல பொம்பளைகள் அனுமதிக்கிறாங்களே, என்ன பயங்கரம் ஏற்பட்டு போச்சு? இவங்க சும்மா என்ன செய்யறாங்க? பொம்பளைகள் அவங்க தெளிவாகி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு முட்டுக்கட்டையை போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல்ல ஜனாசா தொழுகை நடந்த நேரத்திலையும் அந்த பள்ளிவாசல்ல ஆண்களுக்கு பின்னாடி பெண்கள் நினைச்சிருக்காங்க ஜனாசா தொழுகையில பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு அபூ தல்ஹா அவங்களுடைய மகன் உமைர் அவர் இறந்த உடனே அவருக்காக தொழுகை நடத்துவதற்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அவங்களுடைய மனைவி உம்மு சுலைம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய வீட்டுக்கு தொழுகை நடத்த வருகிறார்கள். அபூ தல்ஹா அவங்களுடைய மகனுக்காக வேண்டி தொழுகை நடத்த வரும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அபூ தல்ஹா நிக்கிறாங்க. அபூ தல்ஹாவுக்கு பின்னாடி அவங்க மனைவி உம்மு சுலைம் நிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி வீட்டுல ஜனாசா தொழுகை நடந்த நேரத்துல அப்ப அங்கேயும் பெண்கள் நின்று தொழுதாங்களா இல்லையா? அதனால வீட்டுல ஜனாசா தொழுகை, வீட்லயும் ஜனாசா தொழுகை வைக்கலாம். அந்த மாதிரி வீட்டுல ஜனாசா தொழுகை வைக்கும் பொழுது என்ன செய்யலாம்? பெண்கள் கலந்துக்கலாம். பள்ளிவாசல் வைக்கும் போது என்ன செய்யலாம்? பெண்கள் கலந்துக்கலாம். ஆண்களுக்கு கிடைக்கிற மாதிரியான நன்மை செய்யும் பெண்கள் ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வார்களே, ஆனால் அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். அந்த நன்மையை அவங்க இல்லாமக்க பாக்குறாங்க. அதனால பெண்கள் ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வதற்கு ஆதாரம் பள்ளிவாசல் நடந்தாலும் சரி, வீட்டுல நடந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரெண்டுலயுமே ஆண்கள் பின்னாடி ஜனாசா தொழுகையில பெண்கள் பங்கெடுத்துருக்காங்க. அடுத்து ஈசா நபி பத்தி கேட்கறாங்க. இது ஒரு பெரிய கொஸ்டின். இது ஈசா நபியை பத்தி அவங்க இறந்துட்டாங்களா இறக்கலையான்னு சொல்லி அது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச வேண்டிய மேற்று. அது இது சம்பந்தமா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இந்த காதியானிகள் ஒரு வழிகட்ட கூட்டம் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? ஈசா நபியை மூத்தா போயிட்டாங்கிறாங்க. எதனால மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்றாங்க? மகதின்ற ஒருத்தரை சொல்றாங்க அவங்க. ஏன்னா மகதின்னு ஒரு ஆளை காட்டுறாங்க. இந்த மகதியை பற்றி என்ன செய்து ஹதீசுகள்ல சில விவரங்கள் நமக்கு கிடைக்கிறது. மகதின்னு ஒரு ஆட்சித்தலைவர் வருவாரு, அவர்கிட்ட நீங்க எல்லாரும் உறுதிமொழி கொடுங்க, உறுதிமொழி எடுங்க, அவரை நீங்க தலைவராக ஏத்துக்கிறீங்க, என்னுடைய மகள் பாத்திமாவுடைய வம்சத்துல அவர் வருவாரு என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை பற்றி, மகதிங்கிற பேர் உள்ள ஒரு நபரை பத்தி என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு நான் தான் மகதி என்ன செஞ்சேன் அவருக்கு இருக்கேன், அவன் உளறனா மகதி மகதி ஆட்சித்தலைவராக தான் வருவார் ஹதீஸ்ல. என்ன ஆனா இவன் என்ன பண்ணான்னு தன்னை நபின்னு சொல்லிக்கிட்டான். எனக்கு வகி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு நிறைய முன்னறிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில முன்னறிப்புகள்லாம் பண்ணான். அந்த முன்னறிப்புகள் இல்லாம பொய் என்று அது பொய்யாக்கப்பட்டு விட்ட, எதுவும் நடக்கல என்றெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா காதியானிகளோட ஒரு விவாதம் நடைபெற்றது கோயம்புத்தூர்ல. அதுல அவங்கள தோல் வச்சு காட்டணும். இந்த மகதிங்கிற பேர்ல உள்ள இந்த மிர்சா குலாம் அகமது இவன் நினைச்சிருக்கிறான் எவ்வளவு உளறி இருக்கிறான். முன்னறிப்புங்கிற பேர்ல அவன் சொன்ன எதுவுமே நடக்கல, இவன் நபி கிடையாது, ஒரு கிறுக்கன், அவனுடைய உளறல்கள் எப்படி எல்லாம் உளறி இருக்கிறான்னு என்ன செஞ்சோம்? அந்த விவாதத்துல அடையாளம் காட்டணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மகதி வந்தான்னு செய்யணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும். மகதி என்கிற ஒரு ஆட்சி தலைவராக இருக்கும்போது ஈசா நபி என்ன செய்வாங்க? அங்க ஸ்பாட்ல இருப்பார்கள். தஜ்ஜால் ஸ்பாட்ல இருப்பான் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. அப்ப நம்ம இதை கேட்கிறோம். ஏன்னா மகதி என்று சொல்ற அப்படின்னா ஈசா நபி எங்கடான்னு கேட்டா ஈசா நபி மூத்தாக்கிட்டாங்க. உடனே ஈசா நபி மூத்தா போயிட்டாங்க. அப்ப ஈசா நபியை மூத்தாக்குனாதான் தான் மகதிங்கிறத செய்ய முடியும், நிலைநாட்ட முடியுங்கிறதுக்காக வேண்டி இவர்கள் தன்னை ஒரு நபியாக மக்களை நம்ப வைக்கணும், நபிங்கிறனால உள்ள புகழை தான் அடையணும், அதன் மூலமா வரக்கூடிய அந்த வருமானங்களை திரட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர்கள் என்ன செய்யறாங்க? ஈசா நபி மூத்தாயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இஸ்லாமிய பார்வையில ஈசா நபி அவர்களை சிலுவையில் அறையணும், இந்த யூதர்கள் கொலை செய்யணும் திட்டம் போடும் பொழுது பல் ரஃபா உள்ளாக அழகி அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். உமா கத்தலூஹு உமா சலபூஹு, அவரை அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அவரை அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் அப்படிங்கிற அல்லாஹ். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படாமல் சிலுவையில அறையப்படாமல் நினைச்சாங்க அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரக்கூடிய நேரத்துல, நெருங்கக்கூடிய நேரத்துல ஈசா நபி வர்றதும் கியாமத்து நாளுடைய ஒரு அடையாளம். அப்ப என்ன செய்வாங்க? ஈசா நபி 2 மலக்குமாருடைய தோள்பட்டையில அந்த கைகளை போட்டுக்கொண்டு வெள்ளை மணராவுக்கு இடையில என்ன செய்வாங்க? டமாஸ்கஸ் நகர்ல இறங்குவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்கள் இருக்கிறது. அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூத்தாகல. கியாமத் நாளைக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? வருவாங்க. அவங்க வரும் பொழுது உலகம் முழுக்க என்ன செய்வாங்க? பார்ப்பார்கள். அவங்க வந்த பிறகு எல்லாருமே என்ன செய்வாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க. ஈசா நபி
மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க வந்து இந்த செய்திக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எந்த செய்திக்கு? ஈசா நபி வந்துட்டாங்கண்டா சிலுவையை வந்து ஒழிப்பார்கள் வருது, பன்றியை ஒழிச்சிருவாங்கன்னு வருது. சிலுவையை ஒழிப்பார்கள் கிறிஸ்தவ மார்க்கமே இருக்காது, அவங்க தான் வந்து உடைச்சு விட்டுருவாங்களே. ஈசா நபி தான் வந்து நான் அல்லாவுடைய தூதர்னு சொல்லிடுவாங்க, அல்லாவுடைய மகையிலன்னு சொல்லிடுவாங்களே. அப்ப எந்த பேசிக்கல கிறிஸ்தவ கொள்கை இருக்கிறதோ அந்த பேசிக்கு வந்து தகர்க்கப்பட்டு விடும். கிறிஸ்தவம் இருக்காது, சிலுவை வணக்கம் இருக்காது, பன்றியை சாப்பிடுற ஒரு நிலைமை இருக்காது, ஜிசியா வரிங்கிற ஒரு நிலைமை, எல்லாருமே முஸ்லீம் ஆயிருவாங்க. ஜிசியா வரி கட்ட நிலைமையில முஸ்லீம் இல்லாதவங்கள யாருமே இருக்க மாட்டாங்கன்னா வருது. அப்ப இவன் வந்து மகதின்னு சொல்லக்கூடியவன் தானே, ஏமாத்தக்கூடியவன் இவன். ஈசா நபி நான் தாங்கிறான், ஈசா நபி மூத்தாயிட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு நான் தான் ஈசா நபி நான் தான் மகதி செய்யறான் உலகில் இருக்கிறான். நீ ஈசா நபியா இருந்தா எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்களா? சில்வ வணக்கம் ஒழிஞ்சிருச்சா? கியாமத் நாள் வந்துருச்சான்னு நம்ம கேள்வி கேட்டோமே. என்ன செய்ய முடியாது, அவர்களால பதில் சொல்ல முடியாது. அவர்கள் சம்பந்தமான முழு விவரம் தெரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் நீங்க என்ன செய்யலாம், கிறிஸ்தவருடைய வாதங்களுக்கு என்ன பதில் என்பதை அவங்களுடைய நம்பிக்கைக்கான பதில் அவங்களோட நடைபெற்ற வாத சீடிகள் இருக்கிறது. காதியானிகளோட நடைபெற்ற வாத சீடியை பாத்தீங்கன்னா அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு உங்களுக்கு பதில் தெளிவா கிடைக்கும். இழந்த ஒரு பெண், அவங்க கையில ஒரு தொகை இருக்கிறது, அதை வட்டிக்கு கொடுத்து வாங்கி சாப்பிடலாமா? ஏன்னா எந்த ஒரு ஆதரவும் இல்லாம இருக்காங்க. வட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த நிலைமையிலும் இஸ்லாம் வந்து இந்த வட்டியை ஆதரிக்கவே கிடையாது. வட்டியை வந்து கடுமையான பாவமாக இஸ்லாம் சொல்லுது. எந்த அளவுக்கு பாவம், இஸ்லாத்துல வந்து இறைவனால் மன்னிக்கப்படாத நிரந்தரமான நரகத்துக்கு ஒருத்தனை கொண்டு போகக்கூடிய பாவத்துல வந்து இந்த வட்டியை உண்ணாக அல்ல சொல்லி காட்டுறான். அகல்லாஹுல் பைய வ ஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ஃபமன் ஜாஹு மௌஇலத்தும் மின் ரப்பிஹி ஃபன்தகா ஃபலஹுமா ஸலஃப வ அம்ருஹு இலல்லாஹ். வட்டி வாங்கக்கூடாது என்ற இந்த உபதேசம் வந்த பிறகு வட்டியிலிருந்து விலகி கொண்டால் அவர் முன்னாடி வாங்கியது அவருக்குரியது, அவருடைய காரியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபீஹா காலிதூன். யார் வட்டி வாங்கக்கூடாது என்ற தடை வந்த பிறகு திரும்ப வாங்குகிறார்களோ அவர்கள் நரகவாதியில் அதுல நிரந்தரமாக கிடப்பார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப சிற்கு வைக்கிறவனுடைய நிலைமை என்னவோ மறுமையில அந்த நிலைமை தான் வட்டி வாங்குறவனும். சிற்கு வைக்கிறவனுக்கு நிலைமை பெர்மனன்ட் நரகம், அல்லாஹ்வே இல்லைங்கிறவனுக்கு பெர்மனன்ட் நரகம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவனுக்கு பெர்மனன்ட் நரகம். அதே மாதிரி வந்து இந்த வட்டி வாங்குறவன் பாருங்க, அவனுக்கும் வந்து நிரந்தரமான நரகம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது எப்ப ஒரு முஸ்லிமுக்கு அனுமதின்னு சொன்னால், இந்த வட்டி நம்ம வாங்கலைன்னா செத்து போயிருங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு வைங்க. வட்டி வாங்கிதான் நம்ம சாப்பிடுற நிலைமை இருக்கிறது, இன்னும் செத்து போற கண்டிஷன் இல்லைன்னா அந்த வட்டி வாங்கிதான் சாப்பிடுற நிலைமை இருக்கிறது. ஒருவேளை 2 வேளை சோத்துக்கு கூட வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குமே. ஆனால் அப்பதான் என்ன செய்யலாம், வட்டியை அல்லது அல்லாஹ் தடை செய்யற வேற ஒரு பொருளை நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனால் கணவன் இறந்துட்டாருங்கிற வந்து சாகுற அளவுக்கு அதோட சொத்துக்கு வழி இல்லைங்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் ஒரு நிலைமை கிடையாது. அவங்க என்ன செய்யலாம், கணவனை இழந்த பெண்கள் என்ன செய்யலாம், இஸ்லாத்துல வந்து அவர்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. சும்மா சமுதாயம் கேவலமா நடப்பாங்கன்ற காரணத்துக்காக என்ன செய்யறாங்க, மறுமணம் செய்யாமல் தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் அழித்துக் கொள்கிறார்கள். அப்ப உலகத்தையில நம்ம பார்க்க கூடாது, மறுமையில அல்லாஹ்விடத்துல நம்ம கூடிய போறேன், இந்த உலகத்துல நம்ம வழிகட்டு விடக்கூடாது என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செய்யணும். அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு அனுமதியை நம்மள ஹராமாக்கி கூடாது. இதுல உலக விமர்சனங்களை பார்க்காம அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யறவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறேன்னு, அப்படி மறு திருமணம் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் இல்லாவிட்டால் அவங்க என்ன செய்யலாம், அவங்க வேற வகையில ஒரு வியாபாரத்தை ஒரு சின்ன வகையில என்ன செய்யலாம், முதலீடு அவங்க போட்டு ஒரு சின்ன வியாபாரம் செய்யலாம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் என்ன செய்யறாங்க, இட்லி வித்து அப்படி பிழைக்கக்கூடியவங்க இருக்கிறார்கள், தையல் மிஷின் வாங்கி அப்படி வந்து பிழைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ தொழில்கள் கைத்தொழில் என்ன செய்யறாங்க, வீட்டுல இருந்த மாதிரியே சிரமப்பட அளவுக்கு அப்படி எல்லாம் வந்து உழைக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி என்ன செய்யணும், அவங்க அப்படி உழைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும், முயற்சி பண்ணணுமே தவிர அதை விட்டு என்ன செய்யக்கூடாது. இதுக்காக வேண்டி வட்டிக்கு விடுறேன்னு சொல்றது வந்து அது தப்பு கிடையாது. பசிக்காக வேண்டி நம்ம கொலை செய்ய முடியுமா, பசிக்காக வேண்டி நம்ம வேற ஏதாவது தப்பு செய்ய முடியுமா? பசிக்காக வேண்டி நம்ம அடுத்து வாழணுங்கிறதுக்காக வேண்டி எப்படி ஒருத்தர் வந்து விபச்சாரம் பண்ணிடக்கூடாதோ, பசிக்காக வேண்டி கொலை செஞ்சிடக்கூடாதோ, அதே மாதிரிதான் இதுக்காக வேண்டி பண்ணிடக்கூடாது, போய் வட்டி பண்ணிடக்கூடாது. எப்ப வட்டி நிக்கலாம், அந்த நேரத்தில் நிர்பந்தம்னு சொன்னால் காலகாலமும் நிர்பந்தமா இருக்காது ஒரு மனுஷனுக்கு. அன்றைக்கு என்ன செய்யலாம், ஒரு நேரத்தில் சோத்துக்கு வழி இல்லை, இது வட்டி வாங்கலன்னு சொன்னா நம்ம சோறு கிடைக்காது, பசி அடங்காது இருந்தா என்ன செய்யலாம், அந்த நேரத்துக்கு நிர்பந்தத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு என்ன செய்யலாம், வட்டி வாங்கிக்கலாம். அப்ப கூட வட்டி கொடுக்க கூடாது. அப்ப கூட என்ன செய்யணும், வட்டியை கொடுத்து பாவத்தை சம்பாதிக்கலாமா, வட்டி என்ன செய்யணும், நிர்பந்தத்துக்கு வட்டிக்கு வாங்கிக்கலாம்.
வட்டிக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு காரணத்தையும் சொல்லக்கூடாது. அடுத்தவங்களுடைய நம்முடைய சுயநலத்துக்காக வேண்டி அடுத்தவங்க என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அடுத்தவங்க மேல வட்டியை சுமத்தக்கூடாது. நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம், இன்னொருத்தர் கஷ்டப்படுவார்னா நம்ம கஷ்டம் பெருசா தெரியுது, அவன் கஷ்டம் பெருசா தெரியல. ஒரு மனிதாபிமானம் இல்லாம என்ன செய்யணும், நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்காக வேண்டி நீ கஷ்டப்பட்ட பரவாயில்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வட்டிக்கு கொடுக்கறது பாருங்க, இது மனிதநேயம் கிடையாது. அதனால நிர்பந்தமான நிலைமைக்கு வட்டி வாங்குவார்களே ஆனால் சோறு இல்ல, சாப்பிடுற வழியில் வேற எந்த விதமான சோர்ஸும் இல்ல அப்படின்னு இருக்குமே. ஆனால் என்ன செய்யலாம், அது இந்த கையில காசு இல்லாட்டிதான், கையில காசு இருக்குது, நகை இருக்குது, ஒரு சொத்து இருக்குதுன்னு சொன்னால் அதை அவங்க என்ன செய்யலாம், அந்த நகையை விற்று அல்ல அந்த காசை ஒரு முதலீடு பண்ணி ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலை, சின்ன ஒரு வியாபாரம் மாதிரி கூட செய்யலாம், அவங்க பண்ணலாம். அல்லது திருமணம் செய்து கொண்டு அவங்க வேற வகையில் அவங்களுடைய அந்த சேஃப்டி அவங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தவிர இந்த மாதிரி வட்டிக்கு கொடுக்கறதுங்கிறதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் கிடையாது. வட்டி நிரந்தர நரகத்தில் நம்ம கொண்டு போயிரு, அதனால அதை பயந்து அந்த மாதிரி போயிடக்கூடாது. இறந்த போற வீட்டில் வைத்து கொண்டு வீண் கதை வெட்டி கதைலாம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அது நேரத்தில் ஓதலாமா, குரான் ஓதலாமா எப்படின்னு? குரான் ஓதுறதுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு சில சால்ஜாப்பு சொல்றாங்க. அந்த மாதிரி குரான் ஓதக்கூடியவங்களை போய் கேட்டீங்க என்ன செய்வாங்க, சும்மா அப்படியே விட்டோம்டா பொருள் பேசிக்கிருப்பாங்க, ஏதாவது பித்தனா பசால் இருக்கு, அதனால நாங்க குரான் ஓத சொல்றோம் அப்படிமாங்க. ஏன் குரான ஓதணுமா, நீங்க குரானுடைய தமிழாக்கத்தை படிங்க, நீங்க ஓதணும் குரானை எதனால ஓதுறாங்க, குரான் அவங்க ஓதுறது விட்டா பித்தனா பேசுவாங்கன்ற கவனி இல்ல, இந்த நன்மை சேர்முறை கவனி ஓதுறாங்க. எல்லாருமே குரான் ஓதணும், ஒரு ஆள் குரானை ஓதுங்க, ஒரு ஆள் ஒரு தலைப்புல ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஓடு செய்யலாம்ல, அப்ப சும்மா இருக்காங்க முடியல பொருள் பேசுற மாதிரி தான் வருதுன்னா எந்திரிச்சு வந்துங்க, ஏன் உட்கார்ந்து இருக்கிறீங்க, மையத்து இருந்துச்சுன்னா சுத்தி உட்கார்ந்து இருக்கணும்னு யார் சொன்னது, அழுகுற வரைக்கும் அழுவுங்க, அழுகு முடிச்சுன்னா வந்துட்டு இருக்க வேண்டியதானே. அப்ப சும்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு செய்யறது, இந்த ஒரு பிதத்தை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு வாதத்தை வைப்பாங்க. அதனால எந்த காரணத்தை சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஒரு பிதத்துக்கு காரணம் சொல்லக்கூடாது. நம்ம ஒரு பிதத்து எது நம்ம குரான் நம்ம மையத்து பக்கத்துல உட்காந்து குரான் கூட தப்பு கிடையாது, நம்ம எதனால தப்புங்கிறோம், அதை அவங்க எந்த எண்ணத்துல ஓதுறாங்கன்னா இது அவங்களுக்கு அந்த நன்மை போய் சேரும், இது அவங்களுக்கு அந்த நன்மையை நாங்க பார்சல் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓதுறாங்க. அந்த நம்பிக்கை அந்த வழக்க சமுதாயத்தில் அந்த சம்பிரதாயம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை குரான் ஓதுற நன்மைக்கு நமக்கு தான் நன்மை, நம்ம அவங்களுக்கு ஓதல எங்களுக்கு ஓதிக்கிறோம்னு பனை மரத்து பக்கத்துல நின்றுட்டு பால் குடிச்சுன்னு சொல்ற மாதிரி அது நம்ப முடியுமா? அந்த மாதிரி எது சமுதாயத்துல வழக்கமா சம்பிரதாயமா இருக்கு அதையும் நீங்க செய்யணும். தொடர்ந்து பேசாம அங்க உட்காந்து ஒரு புத்தகத்தை படிங்க, குரானுடைய தமிழாக்கத்தை படிங்க, ஒருத்தர் புகாரியை படிங்க, ஒருத்தர் முஸ்லீம் படிங்க, ஆளுக்கு ஒரு வேலையை செய்யலாம் இல்லையா? எல்லாரும் உட்காந்து குரான் ஓதுறாங்கனால என்ன விளங்குது, அவங்க அந்த சடங்கை திரும்ப திரும்ப செய்ய நினைக்கிறாங்க. அதான் விஷயம். அல்லாஹ்